வாடி காலையில வந்து ஜம்ப் ஜெய் நீ பாட பண்றா இந்த வரைக்கும் பேசாம ஒரு 1 என்னன்னு கேளு கேப்டன்ஸ் தான் அவன் போய்ட்டாங்க ஏய் பேசு அம்மா சொல்லுங்க 20 ஓவர்ஸ் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 170 பிளஸ் அடிச்சோம்னா தான் நமக்கு இந்த கிரவுண்ட்ல வந்து 180 தான் 180 இல்ல இது கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் தான் 170 பிளஸ் இங்க வந்து ஹையஸ்ட் சேஸ் வந்து 153 தான் காமிச்சது இதுல ஸ்டாட்ஸ்ல இந்த கிரவுண்ட் ஹையஸ்ட் சேஸ் 153 தான் போடுது உய் பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்துட்டாங்க இல்ல மனோஜ் ப்ரோ மனோஜ் ப்ரோ 11 பேர் இருக்கு ஜெய் 10 பேர் மனோஜ் மட்டும் தான் 12th மேன் 10 பேர் தான் வந்துரும் ஏய் 11 தான் இருக்கும் இல்ல ஜெய சேக்காதீங்க அப்ப யார் மிஸ்ஸிங் யாரோ அப்ப மிஸ்ஸிங் சதீஷ் தாஸ் சதீஷ் அவர் எங்க இருக்காரு ஏய் எப்போ கால் பண்ணுமா சதீஷ்க்கு எங்க இருக்காரு 11 மணி ஆயிடுச்சு பாலா 50 பாலா அப்படியே ஐயோ வந்துங்க போய் பாலா பண்ணா சிவா சிவா அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாரு அவுட் ரைட் தான போறேன் ஏய் அதுக்கப்புறம் பார்க்கலாம் போட்டு பாறா சரி பேட்டிங் ஆடுற போது லைக் இப்போ டிரிபிள் பண்ணுங்க டோய் ஆடுறது போக எக்ஸ்ட்ரா 2 பேர் மட்டும் பேட முடியும் எப்பவுமே பாதி மட்டும் எடுத்துட்டு நான் ரிலாக்ஸா பேட பண்ணலாம் வேறதா வந்து ஸ்பின்னர் வந்தோனா தான் உங்களுக்கு வந்து அடி போற ஸ்பின்னர் தான் 2 பேர் பேட பண்ணலாம் ரிலாக்ஸா ஆப்போசிட் பார்த்தா ரெடி அவசரமா ஐயோ போன வாரம் நான் ஸ்பின்னர்ல தான் நான் தூங்குனீங்க அது நம்ம ஸ்பின்னர் அதுதான் வாடா டேய் ஸ்பின்னர் ஸ்லோ பால் போட்டு டேய் நீ பக்ராஸ்ல போய் ஆடிட்டு யார் கேட்ச் பிடிச்சா போடா எல்பி அக்ராஸ்ல போய் யாருக்கு ஒருத்தர் கேட்ச் பாலே பாக்கல நான் அத்தனைக்கும் பேசலாம் கொடுக்கல ஸ்லோவா தூக்கி நல்ல மிடில்ல போட்டேன் அது 2-3 பால் பிடிச்சிருந்தா கூட அந்த மேல மன வருத்தம் இருந்தது பரவாயில்ல 300 தான் கொடுத்தேன் 300 நான் குத்து போறதா கேட்பாங்கன்னு நினைச்சேன் அட பாய்ங்களா என்ன சொல்ல மாட்டீங்களா 300 அதிகம் ஒரு பால் மேல போட்டு ஒரு பால் கீழே போகுது இப்போ என்னன்னா இப்போ நானும் அரேஞ்சு போகிறோம் ப்ரோ நெக்ஸ்ட் வந்து சார்ல்ஸு ராஜ் நீங்கள் 2 பேர் 2 பேர் கட்டுது அதுக்கடுத்து வந்து நீங்கள் வருவீங்க இதுதான் பிளானு இப்போ இன்கேஸ் வந்து லைக் ரொம்ப டெய்லண்ட் ஆயிடுச்சுன்னா அதான் 3 பேருமே ஹிட் பண்ணுறவங்க தான் டெய்லண்ட் லாஸ்ட் 6 ஹவர்ஸ் தான் இருக்குது விக்கெட்டுலாம் அதான் லாஸ்ட் நீங்கள் 3 பேருமே வந்து ஹிட்டிங் தான் நானும் அரவிந்த் தான் வந்து போய் ஸ்டடி பண்ணுற கேம் வந்து நான் ஸ்டடி பண்ணுற கேம் தான் ஆனால் நீங்கள் எல்லாமே வந்து அந்த இத மட்டும் இதெல்லாம் வெச்சுக்கோங்களேன் எப்படி 5 ஹவர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாங்க ஸ்ட்ரைக் பண்றதுனா வந்து போய் பால் நிப்பாட்டி விக்கெட் காப்பாத்துறது தெரியாது 20 ஓவர் தான் இருக்குது 20 ஓவர் தான் யோசிக்கிறது இல்ல இப்போ 20 பக்கம் போட்டாரு எல்லாரும் போய் வந்து 20 ஓவர் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் தான் வந்து பிரேக்கிங் பீரியட் 10 ஓவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் 10 ஓவருக்கு மினிமம் வந்து 75 இருந்தே ஆகும் ஏய் ஒரு ஓவருக்கு 0 டா நம்ம போனவ நல்லா போட்டாங்க வைட் இல்லையா வீடு இது வந்து இந்த இடத்துல போய் போட்டானா பேர் யாரு போட்டாங்க பேர் நான் பூமி நோட் அதான் நான் மாட்டேன் அவன் 250 மேட்ச் மாட்டேன் அவன் தாங்க அவன் இதுல யாருமே இல்ல பேட்டிங்கும் பவுலிங் எல்லாமே மாட்டான் அந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைன் பேஸ்மென்ட் தேவையில்லை 100 மேட்ச் விளையாடலாம் அது 250 மேட்ச் மேல ஆடி போடுறோம் பூமிடா 300 மேட்ச் விளையாடலாம் ஏன் நை பால் ஒரு மாதிரி அன்னியலா இருக்கு கீழ எவ்வளவு கீழ வந்து போன ஓவர்ல லாஸ்ட் பால்ல பாத்தீங்களா லாஸ்ட் பால் 5வது பால் எவ்வளவு போட் இல்ல நம்ம 2 பேருமே செட் ஆயிட்டானா மொத்த ஓவர் 100 ன்னு 2 ஓவர் அது பிரச்சனை கிடையாது சாப்பாடு பாஸ் பண்ணி ஒரு 6 பால் கொடுக்கலாம் அப்புறம் 1 பால் சேர்க்கலாம் விட்டுருங்க விடலாம் நீ ஏக்கு எடுத்தா 2 ரூபாய்
இந்த ஒரு சரவணா அப்புறம் அடிச்சிருவாரு பார்த்துட்டு இந்த ஓவர் நல்லா அவங்க ஆட்டமாக தான் வருது. ஏய் யாரு அந்த இது திருப்பி வரல நம்ம வெளியே இருக்குது அப்படியே ஸ்ப்ரே இருக்குது அவுட் கலந்து விட்டுருங்க அவங்க திருப்பி இப்படி வந்தாலும் போட முடியாது நீ யார இதுல தான் பண்ணிக்கிறேன்னா இல்லை போன மாதிரி அடி போட்டு எடுத்துருவாங்களா இல்லை இல்லைன்ட்டானுங்க. இதே மாதிரி இன்னும் 2 பேண்டேஜ் வச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் கிட்டே வந்து ரெடி பண்ணி வைக்கணும் தான் பண்ணேன். இவன் பாக்ஸில் ஒரு பேக்கில் ஒன்று வச்சுருந்தான். அதுக்கப்புறம் போச்சா ஒன் மோர் போல ஓடுங்க. போல நீ பண்ணி போடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல சம்பாதிக்க பாலை பார்த்துட்டே இருக்காங்க ஓட மாட்டாங்க 3 ஓடி இருக்கலாம் அதெல்லாம் ஜெயஸ்டின் கால் ஜெயஸ்டின் ப்ரோ கால் இல்லை சரவணன் ஓட மாட்டான். அதெல்லாம் ஓட மாட்டாங்க இல்லை அவன் பாலை பார்த்துட்டே தான் ஒன்று அதுதான் சொல்றேன் ஓடாம போன வாட்டி இல்லைங்க பால் வந்து கண்ணாபின்னு ஒன்று இப்போ அடிச்சதை பாட்டம் மிச்சில் போட்டு போடுங்க. சரியான அடி போடு மச்சான் கால வச்சிரு பயங்கரமா இருக்கு. அங்க ஸ்கொயர்ல ஒருத்தர் வேற இருப்பா இப்ப தலைகீழ திருப்பி வந்து போடனா எப்படி போடுறது? எப்படி பண்ணாலும் அது அந்த வீடியோ எடுக்க அது ஒரு துப்பு கட்டை கிரிப் அது எங்க இருந்து வாங்கிட்டு வந்தான்னு இன்னும் பேட் வச்சு யார் திட்டுறா? சரவணா தான் சரவணா நீ திட்டுறதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் ஆகும் பரவாயில்லையா? நான் பேட் இப்படியே தான் அப்படி வாங்கிட்டு வந்தேன். வாடிக்கிட்டே வச்சு யார் என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும். நான் வந்து அவன்கிட்டே சொன்னேன். அதான் இதான் ட்ரெண்ட் ஆகும். நீ ஆபீஸ் போனீங்களா? ஏய் ஏங்க எடுத்து வச்சிருங்க சொன்னா கேளுங்க. அவர் ஆர்டர் வரைக்கும் யாரா பிடிச்சிக்கோங்க நேரா. இல்ல முன்னாடி ஒரு சேர் வச்சு இல்ல அந்த இதுல வச்சுங்க. ஸ்டாண்ட் இல்ல இதெல்லாம் தான் வெயிட்டே இல்ல இதெல்லாம். கல் எடுத்து வரது. பேக்க படுக்க வச்சு கீழ ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்றது ஏய் கல்ல வைக்க முடியல வேஸ்ட் எப்படி வைப்ப? உடைஞ்சு போகிறது. அது இது பண்ணிடலாம். ஏய் உடைச்சிருது. வெயிட் பண்ணு. அப்படி இல்ல. டேய் அப்படியே வைங்க. தள்ளிங்க. இன்னொன்னு எடுத்துவாங்க. அது போனதுக்கு அங்கேயே இந்த சைடு எடுத்துரு. இந்த சைடு. பாகுபலி இது விட்டு நாளை எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஒரு போகுது சரியா? அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து விழுந்து வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல வந்து அதுக்கு அவ்வளோதான். ஓடுங்க அதாவது ஜெய்சின் வந்தனால தான் ஓடணும் இல்லை சரணா அப்படின்னு ரெண்டு வாட்டி டைம் சிறப்பான ஐடியா. சொல்லுங்க வாய்ப்பு கம்மி தான். ஜிபி சொல்லுங்க. நல்லா உள்ள வந்துருச்சு. அப்புறம் 2 பால் வாங்க ஒரு நிமிஷம் போலாம். அரைந்து உள்ள போன போய்க்கலாம். டச் அப்புறம் மறந்துடும். பாத்தியா கலர் மாதிரி வந்துக்கிறாரு அவரு பாரு ஆரஞ்சு சட்டை ஆரஞ்சு ப்ளூ ஆமா கரெக்டா. உங்க மண்டை தெரியுது. ஈஏ கிரிக்கெட் வந்து ரொம்ப தெரியுமா அது கலர் அதே மாதிரி எல்லா கலரும் இருக்கு ஃபுல்லா. ஆனந்த் ஸ்ரீராம் 2 வருஷம்
ஸ்கோர் என்ன? இல்ல அப்படி முடிஞ்சா கொடுத்தேன். ஆனா அவங்க அந்த ஸ்ரீராம் ஆனந்த் ஒரே மட்டும் ஒரே வந்து ஒரே slow-ஆ தான் இருக்கும் batting. 6 ஒரு 2 ஆனா ஆனந்த் இருக்கும் ஒரே 2 தடவை இல்ல. ஒரு பவுண்டரிக்கு போய் தான் இங்க 2 ஓடிக்கணும் அவ்வளவுதான். இன்னும் 2 மேட்ச் லூஸ் பண்ணி பால் விட்டாலும் அது போய் boundary அடிச்சிடுவோம். க்ளோஸ் ஆகும். கசகசல ஓடாத. அது எப்படின்னா அவங்க ஸ்டார்டிங் கொடுத்தனே நமக்கு ஓடணும் தான் தோணுதா? ஓடுது. என்ன போக மாட்டேது? போயிடுச்சு. இல்ல போல. வரகறாங்க அவன் பாலுக்கு முன்னாடி பால் போகவே இல்ல. கை வச்சுங்க. கை வச்சுங்க. கிராஸ் உள்ள போகுது. டேம்ப் இல்ல தியாக. டேம்ப் இன்னும் நல்லா கட் பண்ணனும் நினைக்கிறேன் கிராஸ். இல்ல ஒயிட் பால்னால நின்னுட்டாங்க. ஒயிட் பால் தான் ஸ்பீடா போகும். ரெட் பாலோட ஒயிட் பால் ஒரு சைடு உட்காரல. இல்ல சீட்டா போட்டு உட்கார்ந்தாங்க. உய். கீழ ஆளே கீழ பாஸ். மிஸ்டர் சதீஷ். ஜான். எங்க இருக்கீங்க? கண்டிகையில இருக்காரு. கோர்ட்ல. வர வாங்க இங்க பாருங்க. இங்க பாருங்க. அப்படியே வாங்க நேரா வாங்க. ஏ ரவுண்ட் உள்ள நடறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்காங்க. இங்கனா அப்படியே வாங்க. மேட்ச் 12 மணி நினைச்சாரா? அதானே. சரி இப்ப பேட்டிங் தெரியா போச்சு. bowling என்ன செய்யும்? நைஸ் ஷாட் பாய். bowling என்ன செய்யுது? பால் பின்னாடி தான் ஆட மனோஜ் வரல. மனோஜ் கணக்கே கிடையாது என்ன சொன்னா. மனோஜ் அவர் இன்னும் ஹாஸ்பிடல் அப்பாயின்ட்மென்ட்ல தான் போட்டு வச்சிருக்காரு அவர். ஏன்னா கை இன்னும் சரியா இல்ல. ஆஹா அவருக்கு போகல. அவங்க வீட்ல யாரோ போயிருக்காரு. கை சரியாயிடுச்சு அவருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் தான். அதனால ஓரளவுக்கு bowling போட்டு வர பிரச்சனை இருக்காது. ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பேட்டிங் எப்படின்னு தெரியல. என்னன்னா இது சூப்பர் சூப்பர் சப் இருக்குங்க. சூப்பர் சப் இருக்கு. இருக்கு. அது என்னன்னா அந்த பூச்சி இருக்கும் கை. அது உங்களுக்கு வந்து சரியாயிட்டு வந்தாலே அந்த பூச்சி இருக்கும். மறுபடியும் பட்டுருமோ? இவன் தாச சொல்லுங்க. எப்பயோ உடனே இன்னும் பயந்துட்டு இருக்காங்க. ஆமா சரியான அடியில கிராக் ஆகி கேட்ச் பிடி சொல்லி இப்படி திட்டா கிரவுண்ட்ல திட்டிட்டு எவ்வளோ எங்க இருந்தோ உடைச்சு விட்டு போயிட்டான். என்னாச்சு ஆக்சுவலா க்ளோஸ் நிக்க வச்சு ஒரு அடியா வச்சான். கிட்ட நிக்க சொன்னாரு. அவன் கொஞ்சம் பின்னாடி கையில ஒரே மேட்ச் தான் ப்ரோ வந்தான். ஏய் நல்ல வேலை. கேட்சா லக்கு. ஆமா. கேட்ச் நிக்கு நல்லா நிக்கு. யார் சொன்னது அப்படி வந்தான் ப்ரோ ஒரே மேட்ச் தான். அதுக்கப்புறம் வரல. ஸ்டார்ட் அவன் வந்துட்டு அவன் லெக் ஸ்பின்னு சரியா வந்து தூக்கி நாலு இருந்தேன் அவன் மேட்ச்ல. அவன் ஜாஸ் வந்துட்டு சத்தியா ஆமா முன்னாடி முன்னாடி அங்க நிக்காத முன்னாடி வந்துட்டு அவனை கூப்பிட்டு அதெல்லாம் வராது ப்ரோ கேட்ச் ப்ரோன்ட்டு போட்டா அவன் கால்கிட்டே குத்திக்கிட்டு அரைக்குழி கூட கிடையாது. முட்டாம பேட்ச் ஒரு பலாருன்னு அவன் இப்படிதான் கை வச்சான். ஸ்ட்ரைட்லயா கவர்ஸ் இந்த பால் போறதுக்காடா நீ என்ன சிவா அண்ணன் வருஷம் முன்னாடியே பிடிக்க மாட்டாரு. சதீஷ் என்ன சதீஷ் ஏமாட்டீங்க? 2 மணி மேட்ச் இருக்கா? இல்ல 2 மணி மேட்ச்சுக்கு தான் வந்து ஷூலாம் புதுசா இருக்கே. பாலிஷ் போட்டுருந்தீங்களா? எப்போ வாங்குனது டோர்னமெண்ட்டுக்காக தான் விளையாடுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். 1800 இன்னும் வசதி தான் அப்ப இன்னும் வசதி தான் காரணம். மேல போற மட்டும் வசதி தான் காரணம். 2 பேர் 13 அந்த குரு தோத்தி பிடிக்குது. பேட் கேக்குறாரு. ரெடி ஆயிச்சா? ரெடி மறுபடியும் ஓடு பேட் மட்டும் அப்பவே மாட்டறேன். அது யார் காச்சு? அது அவன்தான். முதல்ல இருந்த இன்னொரு இல்ல இப்போ மாத்துனது அவரு சரவணா வருவாங்க. ஆமா இன்னொரு மாத்திட்டோம். இறக்கி ஜிஎம் சிம்பிள் போ இன்னொரு இது எப்படி உள்ள இறங்கிடுச்சு? எடுத்துட்டு போங்க. லென்த்தா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு.
அப்படியே அந்த மாட்டு கொடுங்க. கோன் இழுத்து போடுவோம். நல்லா இருக்கு. கலர் எங்க பாக்குறீங்க? அது 7 கலர் இருக்குங்க. மறுபடியும் வாழவில்லை. 4 5 6 தாங்க இருக்குது இதுல. இன்னொரு கலரே நீங்க தான். நான் ஏன் மாணவர் வாங்கினா ஏன் பேட் இன்னொரு பேட் பார்த்தீங்கன்னா அது இவங்க 2 பேரும் வாங்க நான் கிடையாது. நல்லா ஷார்ட் பால் தான் வருது. ஷார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது பால். மாற்றி விட்டு மறுபடியும் ராஜு அதான் மேலே போகணும். இங்கே தான் பாடுறேன் அதெல்லாம். அது ஒரு பஞ்சாயத்து. ஷார்ட் பால் நீ அந்த லெவலில் தான் இருந்தா. காலை ஒரு பக்கம் போட்டு அந்த மாதிரி பால் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போடுறா. போன என்ன யோசிக்கிறேன்? இது மேலே வரணும்னு யோசிக்கிறியா? இது கீழே போய் போட்டேன். இல்லை ஏதோ ஒரு முடிவு வாங்கி சீக்கிரமா. அதில் லைன் போட்டாங்க இல்லை அதனால பேரும் போடுது. நான் அப்படிதான் போனேன். பணத்தை தலையில் போட்டேன். பரவாயில்ல எடுத்து விட்டேன். ஸ்லோ பால். நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன். ஜெஸ்டின் பவுண்டரி. இனி அடுத்து 10 ஓவர் கடியும் பார்ப்போம். என்ன ஒரு போன் இருந்தா பிரச்சனை இருக்காது. லெஃப்ட் ஹேண்ட் நினைக்கிறேன். இல்ல ரைட்டா. பாட்ல என்ன முடியல. முடிஞ்சா அவங்க 9 மணி எந்திரிப்பாங்க. அப்படி இப்படி அவங்க எப்போ சாவறதுல நம்ம வீட்டுக்கு போய் 10 போயிடலாம். கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்குறா. மேல தள்ளி எல்லாமே கட்டு எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க எக்ஸ்ட்ரா போட்டு பால் ஏறவே இல்லை. விழுந்துரு ஒரு பயமா இருக்கு. உட்காந்து முடிச்சுப்போம். டேய் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 1 போட்டோம். தண்ணி எப்படிங்க? தண்ணி எப்படிங்க? சண்டாவை போடுங்க. லாஸ்ட் சொல்லுங்க. சண்டா போடு. ஸ்கோர் காலம் சண்டா போடு. ஹாஸ்பிடல்ல இருந்தா எப்படி அவுட்ன்றனா லேண்ட்ன்றா கால் இருக்குன்ற. அது தலையாட்ட வேண்டியதானே. அதுதானே இப்படி லைட்டா அடிச்சு அப்படினா அது கட்டாங்க. இதுக்கு இல்ல. என்ன இப்படி தண்ணி 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 ஒரு ரெண்டு தாங்க. இன்னொரு பாட்டு பிடிக்கணும். நீ அதை கொண்டு போகணும். ஏய் அடி சொல்றா. ஆமா ஆமா 5 ரன் சொல்லிட்டு வா. அடிக்க சொல்லாத ரன் சொன்னது உங்களுக்கு 19 ரன் ரேட் 76 காட்டுது ப்ரொஜெக்ட் போடுங்க. 5 ஓவர் 20 ஜி ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 76 தான் காட்டுது. ஓவர் கொடுக்க முடியல எல்லாரும் பாத்துங்க.
எவ்வளவு வராது 19 ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி 50 ஸ்ட்ரைக் ஆடிட்டு இருக்காங்களா? ஐயோ ப்ரோ இது 50 ஒரு மேட்ச் இல்ல ப்ரோ. நம்ம டீம்ல 200ல சரி ஆடுறவனே 50 சைடு ஆடுறாங்க. உண்மைதானே. அவரே கேமரா முன்னாடி ஏதாவது பேட்டி கொடுத்துருவாங்க. ஜி ஸ்டார்ட் சொல்லுங்க. ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் நம்ம சொன்னதெல்லாம் சொல்லிட்டீங்களா ஸ்கோர்? என்ன சொன்னாங்க? பட்ஜெட் 76 வருது. எனக்கே 2 கிடைக்காது. ஸ்கோர் கேட்டு ஓகே நாங்க. அது பட்ஜெட் 76 வந்திருக்காது. 76 மொத்தமே எவ்வளவு எடுத்துனா 20 அடிச்சோமா? என்ன அவுட்ல வெட்டறேன். அத்தை ஏய் சீக்கோ எஞ்ச் பண்ணி அவுட்ல அவுட்ல ஆறாவது லாஸ்ட் பால். பெரிய ரகடால பெருமா. பாத்தியா லேவா தள்ளுங்க. மச்சான் எறனால ஸ்கோர் வர மாட்டேங்குது. நீ அடிக்குள்ளனால ஸ்கோர் வர மாட்டேங்குது. என்னடா பிரச்சனை தெரியல. அதே வச்சு ஒரு கால் வந்து ஐடா அது கால கொண்டு பெருசால இருக்கணும். அச்சு பார்த்தேன். ஹோட்டல்ல ஏத்தி லைட் உண்மையை சொல்லு. பக்கத்துல சாரடி இருந்தா நீ வந்து வர சொல்ல. அதேதான். இந்த ஸ்கூல்ல எக்ஸாம் இது டோ மேக் இட் பாய். டு பாய்ஸ். வா வா. ரன்னிங். ஃபோன் எடுத்து வந்துட்டாரு, நிற்கவே இல்லை. கால் அடி இருக்கு வேற. ரெக்கார்ட் ஆகுதா? ஆமாம். வேற எங்கேயா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? இல்லை இல்லை, கரெக்டாக இதுலேயே தான் ரெக்கார்ட் ஆகுது. என்ன சேஞ்ச் கேமரா மாற்றி பேட்லேயே வாங்கிட்டு கூட அண்ணன் வந்துகிட்டே இருக்கும். அசால்ட் அடிக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் கண்ட்ரோல் பண்ணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அவ்வளவு தூரம் போகுது. முன்னாடி ஒண்ணு கரெக்டா அடிச்சது வரும். பவுலிங் மஸ்ட் வரந்தவே பவுலிங் நம்ம ஸ்ட்ரைட் ஆட மாட்டாரு. பாத்தியா? சரவணா. ரவுண்ட் வந்து அடிச்சு சொல்லு. அஞ்சு ஓவர் அவரே ரன் ஜெயஸ்டினுக்கு சான்ஸ் வரல. ஜெயஸ்டினோட 3 பவுண்ட் அடிச்சிருக்கு. 36 டாட் ஆடி இருக்கான். சொல்லுங்க 36 டாட் ஆடி இருக்கான். இல்ல அடிக்கிற ப்ரோ 66 from 57 பால் ப்ரோ, அது ஓகே. ஆனா அதுல நீங்க 36 டாட் விளையாடுனீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஓவர் விளையாடு. 17 டாட் ஆடிட்டான். 3 ஓவர் டாட் ஆடிட்டான். அதுலயும் நான் இன்னும் நோட் பண்ணேன். 29வது பால்ல இருந்து 39வது பால் வரைக்கும் ஒரு ரன் அடிக்கும். ஓடவே மாட்டான். அதாச்சும் பேட்ல மீட் டாட்ங்கிறது பெரிய இது. இப்ப 18 டாட் ஆடிட்டான். 18 டாட் ஆடிட்டான். இப்பயா 3 ஓவர் நான் சொல்றது கண்டினியூஸ் 10 டாட்டுங்க நேத்து அன்னை அந்த மேட்ச்ல. அதாவது அவன் என்னன்னா ஹாஃப் சான்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஓடு, அதெல்லாம் நோ. டேய் பாலா, டேய் பாலா. சிவா ப்ரோ அந்த பால் எடுத்து அவன் நல்லா கையில அடிச்சி சிவகுரு அப்படினு சொல்லி அவனே
நானே மறந்துட்டேன்டா அவன் பேரை. Pressure நான் பார்த்தே இல்லையா? முடியல. வேற வழி இல்ல. திருப்பி தான் போயிட்டு. இவன் மாற மாட்டான், நம்ம மாறிக்கலாம். ஆமா என் பேர் பாலா தான். நான் தான் பாலா. அப்படியா? ஓவருக்கு பாயிண்ட்ல அடிக்கிற 6 அடிக்கிறாங்க. யாரே போறது எங்க அவுட்டிங். ஆறாவது ஒரு அவுட்டிங் ஒரு பல்லு வலி அதனால. டிரைவர் பண்றீங்க பாயிண்ட் போங்க. யார் தெரியுதா? இடத்துல பல்லு வைக்கலையா அவ்வளோ எப்படி விட்டுருவியா? இம்ப்ளான்ட்டா என்ன சொல்லுவாங்க? ஸ்க்ரூவை போட்டு உள்ளே இறக்கி விட்டு இருப்போம் இல்லையா? ஒரு ஸ்கோர் 624. ப்ரொஜெக்ட் ஸ்கூல் போயிருக்கானா? ப்ரொஜெக்ஷன் ஸ்கோர் 80ங்க. ஐயோ என்ன பேசிட்டு இருக்காங்க bro? அவன் எப்படி தான் போகணும்? அங்க இங்க போகும் கைக்கெல்லாம் போனா வந்துடாத. பவுண்டரிலேயே அடிக்கலாம். சோல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஷூ நல்லா இருக்கு. நான் ஒண்ணு ஒயிட் எனக்கு புரியாது. நம்ம எவ்வளவு வச்சோம்? அது ஒரு 50 ரன். காண்டா இருக்கும் பாருங்க. டார்கெட் என்னைக்கு 6 ஓவருக்கு 50 சொன்னீங்க. டார்கெட் 6 ஓவர் 50 அடிச்சு 30 ஸ்டார்ட்டா இருக்கு. 24 26 இந்த பையன் நல்லா போறான். ஸ்பின் மாதிரி யாரு கேட்ச் 4 விடும்போது தெரியும். அவன் எங்க எப்ப அசோக் டிண்டா பேண்ட் போட்டானோ அப்பவே முடிஞ்சிருச்சு. எவேவலா பேண்ட் போறாளா நிண்டாவை தான் குரூப் அசோக் திண்டா ஃபேமிலியா இருந்தா அப்படிதான் இருக்கு. அவனுக்கு பவுலிங் கொடுக்கணும் அதான் அவன் ஆசை. இல்லைங்க ஃபர்ஸ்ட் பால் எப்படிங்க மாத்துறாங்க? அசோக் திண்டா ஒரு பவுலர் இருக்கு. என்ன அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபீல்டர் நல்லா பண்றாங்கறதுக்காக ஏய் மச்சான், எல்லா இடத்துலயும் அவனே இந்தியன் ட்ரை பண்றியா? ஷேகர் தவான் வந்து ரிட்டையர் ஆயிட்டானடா. ஜாயின் பண்றியா? அவன் லெஃப்ட் ஹேண்டர் போடு ப்ரோ இப்ப. அவன் முன்னாடி புஷ்பல்லா ஒன்றும் பிரச்சனை இல்ல. நல்லா பவர் ஐக்கு சொல்றா. புஷ் பண்றதுல பக்கமா இருக்கீங்க. பவுண்டரி வர ஆரம்பிச்சிச்சு சரணா. அவ்வளவுதான் சரணா, அப்படியே போ சரணா. எங்க? நான் பக்கம் சொல்லுப்பா. இவர் அம்சார் பாரு. லெஃப்ட் ரைட். அந்த ஹெட் ஒண்ணு புள்ளி அதெல்லாம் கிளிக் பண்ணி பாக்குறேன். ஒரு மயிர் ஆவல. ரூட் மேப் லொகேஷன் ட்ரிப் அடிச்சு விட்டாரு. அவர்ல கூகுள்ல நார்த் வெஸ்ட் ஸ்டேட் நார்த் வெஸ்ட் அது மாதிரி ஒரு 10 ஸ்டெப் காமிக்கும்ல. அது அவரோட ட்ரிப்பு. அவர் லொகேஷன் பண்ணி ட்ரிப் வச்சிருக்கல. உனக்குலாம் அதான்டா லாக்கி. அவரே என்ன வாக் கிளிக் பண்ணிட்டு அவரே ஒன்னு பண்ணிருக்கோம். வாக்குன்னு கிளிக் பண்ணிட்டு இவனுக்கு ரூட் ஷேர் பண்ணி இந்த பால் நல்லா தூக்கி போட்டு நடந்து வாடா போன ஓவர் போட்டான். போடு ஓடுறது ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க ஃப்ரீ ஹிட். ஒரு பால் நல்லா ஏத்தி போகுது. அவுட் ஆஃப் தி அதே மாதிரி அவங்க ரிலீஸ் ஆங்கிள் பாருங்க. ரிலீஸ் ஆங்கிள் வந்து பாருங்க சம குயிக்கா போடுவாங்க. ஷாட் பாட்டம்ல போடு. அவங்க கை ஹேண்ட் ரிலீஸ் பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்கு அவங்க. அசால்ட் அடிக்கிறா அந்த பையன். பாடி அலைன் பண்ணி அந்த கரெக்ட்டா வச்சிட்டாங்க. ஸ்லீப்புக்கு வச்சிருக்காங்க. ரிவ்யூ வச்சிருக்காங்க. ஆஃப்ல தான் நவுந்து ஆஃப்ல தான் அடிக்கும். வாங்குறாங்க தெரியுது பண்ணலாம். போய்ங்க வந்தனே இரு. சரண மிடில் வாங்க மாட்டேங்குது. பவர் பிளேலயே முடியல. இதே மாதிரி பேட்டை வந்து பவர் பிளேல வீசவே இல்லையா? பவர் பிளேச். பவர் பிளே போன ஓவர் ஸ்கோப் மாதிரி தான் டிஃபென்ஸ் 7 ஓவர் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் 31 32 32 ப்ரொஜெக்ட் ஸ்கோர் 91 ஆயிருக்கும்ல. கொஞ்சம் பின்னாடி வரியா? முன்னாடி நின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெட்ட மாட்டாங்க ஸ்பின்னர்லாம் இப்போ யாரை பிடி பேஸ் பால் இருக்கு. இந்த கட்ட தான் கோல் உடைஞ்சதே 200 ரூபாய். டீமுக்கு அது இருக்கு ஒரு பவுன் தான் குத்தி குத்தி வச்சுருக்கேன் நான். லெஃப்டாமா? அதான் அந்த மாதிரி தான். பவுண்டரியில இருந்து அந்த த்ரோ அடிச்சாலே
பாலுக்கு தம்பியா இருப்பான். ரிவர்ஸ் ஷூட் ஆடா நீங்க ரிவர்ஸ் ஷூட் ஆடுறா ரொம்ப நாள் ட்ரை பண்ண ஆசைப்பட்டல பெரிய கிரவுண்ட் நல்லா இவனுக்கு சரியா பட மாட்டேங்குதா இல்ல கிரவுண்ட் டேம் இருக்கா எவன் பாஸ் ஆடுறது சவுண்ட் ஒரு மாதிரி பவுன்ஸ் ஈவனா அந்த பக்கம் அணினா ஒரு கீழ போட்டு போறாரு சரக்கு அடிக்கிறோம் காலைல எழும்ப முடியுமான்னு தெரியல பிளேடு நம்ம அந்த கிரவுண்ட்ல உட்காந்து பாப்போம் ஞாபகம் இருக்குதா? தூக்கி அடி போனாங்கல்ல தூக்கி அங்க அடிச்சிட்டு அதான் இந்த எண்ட்ல இருந்து அடிச்சு அடிக்க முடியும் அந்த எண்ட்ல அடிக்க முடியும் come on இன்னைக்கு நாளைக்கு கேட்டது எவ்வளோ 60 ரன் ஆட்டத்தோரு 30 ஆடவே இல்ல ஃபர்ஸ்ட் 60 ஆப்ஷன்ல வந்துச்சு இல்ல அதான் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்ட்டா மிடில் லெக்லயே போறாங்க போட்டான் தட்டு கேப் எடுத்து கொஞ்சம் மிடில் படிச்சா போர் இப்போ பொறுமையா போகுது. இப்போ அடிது கொஞ்சம் அந்த மிடில் மிட்டாச்சுன்னா புரியுது டைமிங்கா இருக்கு. கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் மன கஷ்டமா தானே இருக்கு. எல்லாருக்கும் மன கஷ்டமா இருக்கா இல்லையா? கரெக்டா சொல்லுங்க. உனக்கு மெயினா இருக்கும். நீ இறங்கி போறல. ஏய் டேய் உண்மையா சொல்ல ஏன்டா கசக்கு தும்பிங்களா டேய். எல்லாம் தெரிஞ்சவனே வந்து வெட்டடி கொம்பு வச்சிருக்கான். வெத்துக்கோங்கடா ஏன்டா நடிக்கிறீங்க? நெஞ்சில வாங்கிட்டாரா தடவிட்டு இருக்காரு பாவம். அது இன்னும் கொஞ்சம் அவர் இப்படி வச்சாரு உள்ள போயிட்டு நம்ம ராஜிகாரத்துக்கு பிராக்டிஸ் அதுக்கு மேல நடிக்கலாம் காசுக்கு மேல. நீ நடிக்க நீ தூங்கு மச்சி நடிக்க அது நம்ம ஆக்சுவலி அதிகாரம் இவங்க ஆக்சுவலி தான் நம்ம மேல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாகும். ரன் வந்தா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சது மேல இவங்க என்னடா உட்கார்ந்து நம்மள மாதிரி இவங்க நம்மள மாதிரி ஆனா நம்ம யார் மாதிரி ஆடுறது இது நானே வாழ்றேன். நாளைக்கு என்ன பிராக்டிஸ் இங்கல பிஃபோர் நம்பி நீ ஒரு மிஷின் ஓலிங் ஏய் சரவணா புஷ்பல்லா கமாண்டா பாய்ஸ் பவுண்டரிஸ் பண்ணலாம் பாருங்க. கேப் பாருங்க கேப் இருக்கு பாரு. ரன் ரேட் கம்மியா இருக்கு பார் ஷாட் போயிடுச்சு வெளியில போயிடுச்சுங்க பால் கேட்ச் கையில விட்டா டேய் நீங்க எது பேர சொல்லிட்டே இருந்தீங்கடா. ஐயே போச்சு போ போ உனக்கு அதே கேட்டா. தண்ணி கொண்டு வா விக்கெட். ஏய் ஏய் கமரா அடிடா பவர் வச்சாடா டேய் தைஸ் அடி. ப்ரோ புஷ் பண்ணிருங்க. ரிவர்ஸ் சூப்பரா கொஞ்சம். ஸ்வீப் பண்ணடி ரிவர்ஸ் சூப்பர் 6 அடிங்க போங்க. ஜாகா உனக்கு அடுத்து யாரு? நீயே சார்ஜ் பண்ணு. பேட்டிங் போய் ஆடிட்டு பேர பண்ணிருங்க பேட் பண்ணா அந்த வீட்டுக்கு ஃபுட்பால் அதுல போய் போடிங்க ஒரு 2 ஓவர் போட்டானே அந்த கான்ஃபிடன்ஸ் 2 ஓவர் போட்டேன் நான் காத்துல போயிச்சு நினைச்சேன் காசு கடை பண்ணு. போயிச்சு நினைச்சேன் 6 டேய் அந்த பையன் சும்மா கைய தான் விட்டான் மாட்டிக்கிட்டான். அது அந்த பால் வெயிட் இருக்காதா நின்றோம் கார்ல சரவணா பால் எல்லாம் போயிச்சு 6 ஆனா பால்ல வெயிட் இருக்காதா டேய் யாரோ grip கேட்டிங்களடா ஃப்ரீயா வைக்க போறா. using one word delegating he asked one question, okay, 2 questions, so how do you manage your task? எங்கே பாட்டில் இருக்க பார்க்கவே இல்லை. You said like no, we didn't answer in the right way, that you are delegating the work to your own down. ஒரு காட்டு காட்டு வரீங்கன்னு பார்த்தேன். Even though the session
அந்த எண்டு அடிக்கவே போக முடியாது. இந்த எண்டு தான் சைஸ் மாறினாதான் அடிக்க போக முடியாது. அது அகைன்ஸ்ட் இதுவே வித்த இந்த எண்ட்ல வச்சே போலியாது ஐயோ நீனா வந்து மாட்டிச்சு இந்த ஷாட் அப்படியே பின்னாடி அந்த எண்ட்ல தான் அடிக்கணும்ன்றியா? ஆமா எல்லாம் சவுண்ட்ஸ் ஏற விடமா வருதுன்றீங்க. முன்னாடி கரெக்டா அவராடி இங்க ஒரு ஏங்க ரன்னே கிடையாதுங்க. அவர் பார்க்கவே நாங்கள் இருக்கிறத அவுட்டா சந்தோஷம் பாரு அப்பா இவங்க ஜஸ்டே போடல எனக்கு தெரியாயா சார்ல்ஸ் பாடம் ஆஜா ஆஜா இப்போ கால் கட்டுவா ஏ அத்தவங்க டீம் பரபரப்பாயிடுச்சு பா மூணு பேர் ஒண்ணா போலாம் வரீங்களா பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் நான் நிக்கிறேன் என் ஃப்ரெண்ட் சான்ஸ் நின்னு ஆளுக்கு ஒரு பால் ஆடுங்க ஏய் சான்ஸ் அங்க இருக்கு ஒரு டீம் ஒரு மேட்ச் ஒரு பேர் சொல்லுங்க. வா மச்சா வாடி டேய் வா மச்சா பாடி இப்பதான் என் ஜாதி வேண்டி வந்துட்ட வா நீ மொரட்டு கருவு அடிச்சிருக்கீங்க போடல இருந்து கருவு உள்ள போடல இருந்து மொரட்டு கருவு இல்ல மச்சா நான் போகும்போது இங்க இருந்து டான்ஸ் மச்சா நான் ஜண்டா போடுறது யாரோ ஒருத்தர் அடிக்கணும்டா. ஹெல்மெட் நான் வாங்குறேன் ஓ மை காட் அந்த மெத்தட் எனக்கு சொல்லுங்க எங்க ஒரு ஆனா கண்டுச்சா கிரிக்கெட் ஏய் நீ இறங்கிட்டீங்களா அங்க போற பத்தி அந்த கிரவுண்ட்ல போனீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுடலாம். ஒரு பால் ஏறுது ஒரு பால் கீழே வை. நான் ஆனது வந்துட்டு ஒரு பால் வந்து இந்த பால் இந்த ஹைட் வந்துருக்கு. இந்த நீரோல் கீழே வந்துருச்சு. அதான் பரவாயில்ல. ஒரு மட்டும் அந்த அவுட் சைடு எப்ப பார்த்தாலும் நம்ம தான் பெரிய ஆளு. இல்ல மேல ஸ்பீடு பால் விட்டு வருது பால் வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. காலியா வரைக்கும் அடிக்கும் இல்ல இதுல சொல்லிட்டே கேப் இருக்காது. அந்த பால் போடுவாங்க ஷார்ட் பேனர்ல போடுவாங்க பேனர் போடுறாங்க இந்தாங்க வாட் யூ மேன் செட் டு ஆல் திஸ் வாட் தி ஹெல் மேன் அடிங்க ஆஃப் அடிங்க அவங்க தான் கால் கால் வந்துச்சு. உள்ள சொல்லுங்க நான் டைப் போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராஜிக்கு தான் படுன்னு நினைக்கிறேன். சோ யூ வில் பீ ஷேரிங் திஸ். பின்னில பேசு. அடுத்த 1 இயர்ல நீங்க டைப் படிச்சு போனேனா 2 வருஷத்துல 7 லாக்ல இருந்து 7 லாக் 80. சொல்றேன் நீ மனோ ஷாட் ஈஸியா போறது. டென்ட் போலாம். 3 days fine not a problem 4.8 make sure that is mandatory for us because we need to share the two 1 இயர் ஹைட் கவுண்டேஜ் எப்படி போறேன் 1 இயர் இருந்துட்டு மாறனாச்சு 10 கோரா போறேன் 3 வருஷம் விட்டேன் நல்லா இன்கிரிமெண்ட் என்னங்க பண்ணி 10 கோரா ரீட்டைன் பண்ணாங்க ஒரு டைம் அதுதான் இன்னும் கூடி 12ல இருந்து நீங்க ஆடுங்க பாத்தீங்க
12ல இருந்து 21 பேட் சரி பண்ணி எடுத்து வந்தாச்சுடா. once he goes off, so and so mentioned. இன்னைக்கே ஜெயினா எப்படி இருந்தா பாத்தீங்களா After he accepted it, after I saw the 2 days or 3 days. Last week, யாரு போனாங்க ஜாலி பண்ணியாரு. அர்ஜுன் அர்ஜுன் அவன் எங்க இருக்கான் நிறைய பேர் தெரியாது என்ன சார் அப்படியே யாரு பவன் டென்னிஸ் பால் இப்போ ஏதோ மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க நீங்க எது டீம் ஆடுறீங்க? like that I know. Okay, fine. It doesn't matter of 3 days, but I need it as early as possible. என்ன உங்களுக்கு சொல்லு பிஞ்சிருக்கு. Because I have to upload it in the I have to upload it in the நீங்க ஓடுற ஓட்டமே நல்ல ஸ்கோர் வாங்கி. அது லெஃப்ட்ல இருக்கறனால தான் இவ்ளோ செஞ்சு so that we'll have a பூண்டு வந்து போடுறோம்ல so on so this. ராக்கெட் அந்த அளவுக்கு பரவாயில்ல தெரியல சாக்ஸ் ஒன்னு கெட்டியா ஒரு ராக்கெட் நீ ஜாலி Team go in the right way. Don't allow any deviations from your plan. Okay? இல்ல கால் சைஸ் 9 Out of முடிவு பண்ணிட்டேன். Alright. Yeah, but I stay ஆமா கம்ப்யூட்டர்ல கால திணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பெருவர்ல எரிஞ்சிட்டே இருந்துச்சு last பயங்கரமா மடங்கிட்டு நிக்குது last 3 months. நான் சொல்றது So just today and tomorrow. Highest degree qualification. இந்த பேட் யார் நடந்து போறாங்க சொல்றேன். இனிஷியலா Guys. ஆடும்போது Team better. No, that time I'm not gonna get பேட்மிண்டன் சும்மா 600 just send me the documents right away today itself. So Monday and Tuesday we'll post on. பேட்மிண்டன் சும்மா அத கம்மியா ஆகும் ஆனா தனியா இருக்கு நீங்க வந்து அதோட இதுல ஃபோர்ஸா ஓடுவீங்கல்ல. மூவ்மெண்ட் தான் மெயின். அது சாஃப்ட்டா இருக்கும் சாஃப்ட் ரெண்டாவது அந்த மூவ்மெண்ட் தான் மெயின். இதுல வந்து ஃபோர்ஸ் ஓடுவீங்க. அது மெயின் முன்னால ஓடுறது ஓகே இந்த பேட் மைண்ட் சேஞ்ச் ஸ்பேஸ் வரும் முன்ன போறப்ப மைண்ட் சேஞ்ச் ஆயிடும் எப்படினாலும் குறைஞ்சிரும் ஆனா என்ன முன்ன விட லைன்ல நின்றுறாங்க அவருக்கு எங்க நினைச்சோமோ அங்க கரெக்டா போற மாதிரி ஏன்னா அந்த ரன் அப் குறைஞ்சிரும் இப்போ நான் அதே விதத்துக்கு ஓடி வந்து போட்டோம்னு வச்சுக்கேன் வராது ஆமா யார் இல்ல ஒரு 30 ரொம்ப ரொம்ப கம்மிங்க நீ 80 முட்டை 10 100 தான் ஊர்ல அடிக்க அவ்வளவுதான் ரன்ன பால் ஒரு 120 அடிக்கலாம் முக்கிய அடிச்சா 10 ஓவர் 38 தான் கிடைச்சிருக்கு யாரோ ஒருத்தருக்கு பட்டு ஷாட் பாரு. வா இல்லையே தான் போய் முடிக்கிறான். அதான் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றோம் இதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துருங்க பாவம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆட்ட விடுங்க த்ரோ பாத்தீங்களா அதான் சொல்றேன் த்ரோ பயங்கரமா உயிரை கூட கொடுக்க முடியாது போகுது ராக்கெட் தான் ராஜ் ஒரே வழி ராக்கெட் தான் அட்டாட்டி ஆகுது அது ராக்கெட் ராக்கெட் விடுறதுக்கு பெருசா இருக்கு. இது மறுபடியும் போடு. ஷாட் என்ன கை வந்து 4 இல்ல என்ன கண்றாங்க இது ஐயோ ஐயோ கால்ல டேய் கால்ல All the best. பாலை பார்த்துட்டு ஓடுறது வேற, நம்ம ரோஸ்ல ஓடுறது கஷ்டம். தைரியமா அங்கே நிற்கலாம் பால் அவங்க வராது ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ரன்னே இல்லாட்டி கூட தூக்கி பின்னாடி போட்டாங்க போயிடுதான் இப்படின்னா நான் ஒரு ரன் தான் போகும் மறுபடியும் இன்னும் கம்மியாகும் 5 ஃபீல்டு வெளியே வச்சுக்கிறேன் 5 ஃபீல்டு வெளியே வச்சிருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவான் ரன்னு கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் போட்டு ரன் ஒரு பண்ணுங்க That's my ball. My ball and to vibrant. Bounce back out there. Super. I am bad at it. ஒரு வீல் வருமே நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டோம் நீங்க வெளியே ஷாட் பார்த்துருக்கீங்க அதுவே பார்த்துருக்கீங்க ஷாட் எடுத்துடா புஷ்னு போகுது எல்லாமே கைக்கு மேல போகுது அவங்க ஃபீலிங் நல்லா இருக்கு அப்ப ராகுல் டிராக் மாதிரி ஆடுது ராகுல் டிராவிட் பையன் மாதிரி ஆடும் ஓகே ராகுல் டிராவிட் கண்ணாடி வர போட்டுவீங்க ராகுல் கரெக்டாக டிராவிடோட இவருக்கு வயசு கூட. ஷாட் ரைட் ஷாட் எடுக்க முடியாது
ஷார்ட் ப்ரோ கிரேட் ஷாட். ஆமா எப்படிதான் ஒரு கூட்டு விட்டுறாரு அவனுக்குள்ள ஒரு வாரம் போட்டாலே போட்டாலே ஒரு கூட்டு அவன் நம்ம டீம் அந்த சூயிங் கம்பெனில இருப்பான். பேர் என்ன? சூரியகுமார் சூரியகுமார் யாதவ் தான். தினேஷ் கார்த்திக். ஐயோ சூரிய மரியாதை. நீ இல்ல ஆடாத தான் சூரியகுமார் யாதவ் பட்டா அவனுக்கு போயிருக்கு பாத்துக்கோ. ஐயோ நான் எங்கேயாவது பொறுமையா இன்டென்ஷன் எல்லாம் அடிக்க தான் பார்த்தேன். அது First first ஒரு நினைச்சேன்டா. எது நீ அவுட் ஆனது. ப்ரோ அது எதுக்காது ப்ரோ அட்டன்னு தெரிஞ்சு போச்சு. தப்பான இடத்துல போயிட்டேன். இல்ல அது போயிடுச்சு நினைச்சேன்டா நாங்க. இல்ல அவன் விட்டுட்டான்னு நினைச்சேன். அவன் விட்டாரு. ஆனா மீட்ல நல்லா ஆனா கம்ப்ளீட் பண்ணல. ஷார்ட் கம்ப்ளீட் பண்ணல. அடிக்கவே செஞ்சிருக்கான் அந்த பால எப்படி வச்சா அந்த 4 ரன் அந்த பக்கம் சும்மா போயிடும் இல்ல அவன் கான்ட்ராக்டா விட்டான் வைடுன்னு. இல்ல ப்ரோ ஃபுல் டாஸ் தானே எப்படி வச்சா அந்த பாயிண்ட் பக்கம் சும்மா 4 போயிருக்கும் அதான் சொல்றேன். விட்டுட்டாரு என்ன ஸ்கோர் என்ன 50 வந்துருமா எச்சேஜா? 49 பரவாயில்ல அந்த 11 வந்துரும் ப்ரோ. விக்கெட் விழல. விக்கெட் ஆனா என்னன்னா தப்பா பத்து ப்ரோ. ரன் அடிச்சாலும் 104 செகண்ட் ஓவர் போட்டவன் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டு வெக்கற போடுங்க. ஒரே வீடியோ ரொம்ப லெந்தா இருக்காது. அது தூக்கி போடுறான் பால் ஒன்னு அப்படியே கீழே போயிடுது. இன்னொரு பால் அப்படியே ஏறுது. பாலே போல பிரச்சனை இல்ல பால் பிரச்சனையா பால் இல்ல நான் தான் பிரச்சனை. நீங்க தான் கரெக்ட்டா சொல்றேன். இல்ல நான் அனிவன் டவுன்ஸ் இருக்கு. நான் ஃப்ரண்ட்ல நீ எப்ப போறீங்க? இதெல்லாம் ரன் ஆயிட்டியோ கேமரால? எப்ப வருவீங்க? யாரும் ஒரு எங்க திரும்பிட்டு ஒண்ணும் இல்ல ராஜபுரம் அடிச்சிட்டு வந்துருவாரு என்ன இங்க உட்கார்ந்திருக்கா ராஜபுரம் அவுட் ஆயிட்டு வந்துட்டு எவ்வளவு மேட்ச் யாரும் பண்ணா? அந்த மேட்ச் ராஜ் ப்ரோ. பாலா பாலா டேய். எல்பி இல்ல எல்பி. போடு. நகரலாங்க அப்படி நின்று சொல்றான். இல்ல நகர்ற கான்செப்ட் இவங்க பாக்குறதே தப்பு. பால் போடுறது நல்லதான் பண்ண முடியும். பால் போதுனா போய் தானே அடிக்க முடியும். நவுந்துட்டேன்னு சொல்றான். ஃபுட் மூவ் ஆனதானே ஆக்சுவலா. அவர் நல்லா கிரீஸுக்கு பின்னாடி ஒரு வெளியில தரணும் வெளியில போயிடும் அங்க ப்ரோ மேல தூக்கி விட்டாலே போதும் பின்னாடியே போயிடும். அதான் மாதிரி நாங்க தேர்ட் மேனோட சேர்மன் ஒன்னு இல்ல வச்சாலும் எடுக்க முடியாது ப்ரோ. எல்லா பாலும் சம பீஸா போகும் பால். நல்லா பேஸ் போடுறாரு. பொறுமையா ஒண்ணு மேல ஒண்ணு கீழே தெரிஞ்சு போச்சு எனக்கு. பால் போடுறதுக்கு முன்னாடி போனதானே. பாக்குறாங்க ஆடி ஆடி பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் கரெக்டா தெரியும். நம்ம பார்க்கும்போது இப்படி தான் இங்க பாரு ஆடிட்டே இருக்கு. அதான் ப்ரோ டிரைவிங் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். டிரைவிங் கரெக்டா இருக்கு. ஐயோ ரெக்கார்டிங்ல வேற இருக்கா? இப்படி மாட்டிக்கிட்டேடா வரலாம். நான் போகும்போது மட்டும் அந்த ஒரு ராக்கெட் மட்டும் எனக்கு எடிட் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. லாஸ்ட் பால் அடிச்சா 5 பால் அடியில ஒரு மீடல். கவலைப்படாத. வேற யாராவது அடிச்சா கூட மார்க் பண்ணி ஏ ஓடிடுங்க 2 ரன் ஓடுங்க. இப்பயும் ஓடலாங்க. இப்பயும் ஓடலாங்க. ஜாகா எதுக்கு நிக்கிறீங்க? அந்த ஊர்ல ரன்னும் வரலைன்னும் போது இந்த மாதிரி ரன் எடுத்துக்கிறோம். இதை விட இருக்க போறேன். கிழிந்தவரே ஏன் ஓடி வராரு? இல்ல எனக்கு தெரியும் ஏன்னு. ஜாகா ஆடக்கூடாதுன்னு நினைச்சாப்ல. ஒழுங்கா ஓடுனா இந்த ரன்னுக்கு இன்னொரு ஓடும். ஓடிடலாம். ஆமா யாருமே இல்லையே. போன ஓவர்ல ரன்னே இந்த ஓவர்ல 2 அவங்க பாருங்க ராஜ் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாரு. என்னடா ஆடாமே வேர்த்து போச்சு. ஐயோ ஏய் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் எனக்கு குத்துறங்க மேட்ச் முடிச்சிடலாம். ஒரு ஓவர் பத்தாதா உங்களுக்கு? ஏய் ஒரு ஓவர்ல 22 ரன்டா 3 ஓவர் போட்டா முடிஞ்சு போச்சுடா. 62 ரெக்கார்ட் பிரேக் பண்ணுங்க. அரவிந்த்ல மகன் 3 ஓவர் 15 என்னடா இங்க போடுற? இங்க போடுறா. இந்த கிரவுண்ட் தானே இது? அந்த கிரவுண்ட். கடைசி வரைக்கும் நெய்ய போடவே இல்ல. ஏய் என்னடா போடுற? அதுல ஒரு விக்கெட் வர எடுத்தார்ல. போல்ட் பேட்ஸ்மேன் புல்லு புடுங்க போய்ட்டான். விக்கெட் வர எடுத்தார்ல. நிறைய போட போறாங்க.
அதுவும் நோ பால் தெரியல ஃப்ரீ ஸ்டிக் எகிரிச்சு அதுவும் நோ பால். அதனால மேலே போடுறோம் பார்த்தீங்கன்னா போத்து வச்சுட்டு மேலே அடிச்சானா அந்த கவர்ஸ்லாம் போவோம் 2 பேர் வச்சுக்கலாம். தண்ணி எடுத்துருவோம். தண்ணி குடிப்பா. உள்ள வந்து யோசிக்கலாம். கால் பிடிச்சிருச்சா? என்னாச்சு? சத்தமா சொல்லு. ராக்கெட் விட்டா மட்டும் தான் ராஜ் ராஜ் நிறைய ஓடி எடுத்துக்கோங்க. கிளியர் ஆகலனா ஆடுங்க நீங்க ஓடுங்க. அவங்க எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோ ஏதாவது மிஸ்டேக் கால் அடிபட்டு போயாச்சா? இல்ல இங்கதான் பண்ணிட்டாரு. பால் போட்டுச்சோ தெரியலையே. பேட் அடிச்சிட்டா. ஐயோ இல்லையா இருக்காரு. ஏன்டா லெஃப்ட் ஹேண்ட் க்ளோலாம் இல்ல. ராத்திரி விளையாண்டு வந்திருக்காங்க. எத்தனை ஓவர் இருக்கு ஜெய்? எத்தனை ஓவர்? இன்னும் 8 ஓவர் இருக்கு. என்ன இது எடுத்து போறீங்களா? அப்புறம் சதீஷ் ஒரே ஒரு பாட்டில் பத்தாது. சான்ஸ் 13 வரை ஆயிடுச்சு. வீடியோ மறைச்சு நின்றுட்டு இருக்கேன். 51 நிமிஷம் ரெக்கார்ட் இருக்கு. இந்த ரோல்ல 6 போயிடுவாங்க. ஓடி எடுக்கணும். பால் லோவா இருந்துச்சா? முட்டி உள்ள என்னாச்சு? இது வந்து அடிச்சிச்சு. பால் அடிச்சிச்சா? பால் அடிச்சிச்சு. முட்டிங்க அடியா? ஸ்ப்ரே வேணுமா? அதுதான் எடுத்து வந்துருக்கீங்க. மேலே ஏறி இறங்கிச்சு. மேலே ஏறி இறங்கிச்சு. தெளிவா தெரிஞ்சா எடுத்து வந்துருக்கீங்க நீங்க. ஒளிச்சு வச்சிருப்பாரு. பட்டா தெரிச்சிடும். யாராலும் எடுக்க முடியாது. ஒளிச்சு வச்சிருப்பாரு. அவரால் மட்டும் தான் எடுக்க முடியும். எங்க பட்டுச்சு? இந்த சைடுலயா எங்க? அந்த சைடுல மட்டும் நிறைய வலிக்கும். கரெக்டா ஹிட் பண்ணா பால் க்ளீனா வெளிய போயிடும். வேறப்பட்ட கூட வரல. நான் நீங்க ஸ்கிப் பண்ணி வந்துட்டீங்களோ நினைச்சேன். இந்த பேட்ல தான் எம்டி கிரவுண்ட்ல ஸ்ட்ரெயிட்ல ஒரு படம் இருக்குல்ல, நம்ம உட்காந்துருக்கோமே அந்த இடத்துல வந்து மொத்தம் ஒரு 3 6 ஆச்சு. 3மே அங்க ஸ்ட்ரெயிட்ல அவ்வளவு தூரம் டிராவல் ஆச்சு. யாராவது பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சே அவ்வளவுதான். பால் அதாவது அவனுக்கு போற பாலெல்லாம் பாலெல்லாம் அடிக்க முடியாது. நம்ம நவுந்து போய் தான் அடிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு பால்லாம். ஐயோ வருத்தப்படாம எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ப்ரோ அடிச்சா அவனும் இல்ல ப்ரோ, ஆடுங்க பொறுமையா ஆடுங்க. அவுட். மிடில் பண்ணி ஆடுங்க. அவுட். காத்து எதிர்காத்து ப்ரோ ஜெயஸ்ரீன் ஆட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஜெயஸ்ரீன் டைம் பண்ணி கொடுங்க. அவர் ரொம்ப நேரம் உள்ள இருக்காரு. நீ யாராவது ரன் அடிக்கணும் ப்ரோ. இல்ல சொல்லி அம்சேன் ஃபர்ஸ்ட் பால் சுத்தாத. இல்ல அவர் இப்ப ஆளு வந்து பேட்டை தான் தப்பு சொல்ல போறாங்க. ஒழுங்கா மூடிட்டு அவர் பேட்ல படவே இல்லையே, அப்புறம் எப்படி பேட் தப்பு சொல்லுவான்? பேட்ல பட்டு அவுட் இல்ல, பேட்ல பட்டு அவுட் இல்ல, பேட் தப்பு சொல்லு. இல்ல என் பேட்டா தான் பேட்ல பட்டுவா. பேட்டிங் ப்ரோ. ஐயோ இது அவர் எங்க அங்க போற வச்சு இருக்கு. நான் நீ வா, நீ ஆடு ஷாட் எப்படி வா, இது உங்களுக்கு ஜண்டா வேற போடுற. ப்ரோ இப்ப தெரியுதா அந்த பேட் எதுக்கு யாருமே எடுக்கல? நீங்க ஜண்டா போல தான் ஒரு 100 நாள் அடிச்சிட்டு ஆமா பேட் நல்லா ஓகே ஓகே. ஐயோ ஆண்டவா. என்னது நீ பெட் Sweep நீ bro. போட்டு ஆடி நிறுங்க. இல்ல இல்ல ஹைட்லாம் போயிருக்காது ப்ரோ.
சூப்பர் இருக்கா ப்ரோ நீங்க முட்டி போடலாம் நீங்க போன மேட்ச் ஆனதும் அப்படிதான் நீங்க கீழே ஸ்லாக் போய் அப்படி சொல்றேன் ஏன் ப்ரோ போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் அவுட் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் அவுட் தானே நீங்க ஸ்லாக் முன்னாடியே போயிருந்தீங்க அதுவும் நீங்க காலை நல்லா நல்லா ஸ்லோவா போறாங்க எனக்கு அது போட முடியாது இந்த ஷாட் நான் யாரை பத்தியா போடல இல்ல அப்ப எப்படி ஆடணும் நான் அறிவு கட்டவனே இந்த மாதிரி போட்டா அவுட் ஆயிர மாட்டேல்ல மூட்டு நேரா ஸ்ட்ரைட்டா ஆடிடலாம்ல எனக்கு அக்ராஸ் ஸ்லாக் அவங்க நல்லா தெரியும் விக்கெட்ஸ் இல்ல இது விக்கெட்ஸ் போவாங்க ஷாட்டுக்கு போவாங்கன்னா தெரியும் சும்மா சார்ஜ் சம்சிரோம் அந்த ஒரு இன்னொரு போருக்கு மொத்தம் இது அது போயிட்டு நினைச்சு அவர் இல்லையா வந்து இல்லையான்றாங்க அவர் ஜெயிச்சு வந்து பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காரு செகண்ட் ரன் போயிடுச்சு நல்ல ஷாட் தான் உல்டாஸ் பால் அது அழகா வந்து எடுத்துறாங்க 13 ஓவர் ஆச்சா நீங்களும் அதே மாதிரி பின்னாடி ஸ்கோர் எத்தனை கேக்குறது 13 49 இருந்துச்சு அதுல ஓவர் 2 ரன் தான் ஆட பண்ணிக்கோ மத்த ரெடியா இல்ல அவங்க ரெண்டு இல்லையாவா 70 ஒரு 70 ரன் போடுங்க 70 ரன்னாலும் பெரிய ஸ்கோரா தான் இருக்கும் பாருங்க போன வாரம்லாம் 120 டிஃபெண்ட் பண்ணாங்க இவங்களே வந்து 120 நல்லா கிளாசிக் ஷாட் கிளாசிக் ஷாட் அடி போறேன் நான் வந்து சொன்னேன் ஷார்ட் பால் போடுறாங்க அது அடிக்க தான் ப்ரோ போனோம் ரெக்கார்ட் ஆவல ப்ரோ என்னாச்சு கேமரா ஆங்கிள் மாத்தல அடி போலாமா நின்றாரு கமிட் ஆகிட்டு அடிக்கணும்னு சொல்லுமே தவிர அடிக்க கூடாதுன்னு இப்போ இந்த பால் ஷார்ட் பால் தான் அவர் கிரீஸ் குள்ளே நிற்கலாம் தைரியமா ஒரு பால் வந்து போய் பேஸ் பண்ண மாதிரி ஐயோ நீ யாரையா முப்பத்தாறு 40 பால் இருக்கு ஆடு மச்சான் ஷார்ட் பால் தான் நிறையா போடுவான் ஆட்டி மொத்தம் போறான் ஸ்கொயர் பால் ஒன்று போடுறான் நீங்க இருங்க ஆடுங்க ப்ரோ கேம் அவ்வளவுதான் கேம் நீங்க பாக்கலாம் அங்க ஏரியாவே திட்ட போறாங்க காமிக்கலாம் யாருங்க ஏதாவது உடைஞ்சிருக்கும் இல்லைன்னா உடைச்சு பேரை சொல்லிடு போய் உன் பேரை ஆட் பண்ணலாமா நீங்க ஸ்கொயர் போடுவாங்க போடுறாங்க கண்டிப்பா சொல்லு சிங்கிள் சார்ந்து நாங்களே நாட மாட்டோமா அடித்து தான் ஆள் தேவைப்பா இல்லை இப்போ சிங்கிள் தான் தேவை எத்தனை இருக்கா நான் இருக்கேன் வேற 4 ஓவர் கழிச்சு நல்ல பேட்டிங் 3 ஓவர் கழிச்சு நல்லா ஷாட் போயிட்டு பஞ்ச் பண்ணலாம் மேல கிளாப் அது ரெண்டு அது ஜெந்தா போட்டுச்சு எனக்கு நான் உனக்கு போட்ட மச்சான் நீ எனக்கு போட்டேன்னு உள்ள போய் நீ யாரு பார்க்க கூட நல்லா பாத்தீங்களா அவர் ஐயோ தண்ணி குடுத்துறாரு ஷார்ட் பாலுக்கு மேல ஆனா பேக் ஹைட் ஆயிடுச்சு 2 ஓவர் எடுத்தல இங்க ஒரு 4 வந்துச்சு அங்க ஒரு 4 நீங்க ஒரு கோல் தானே அடிச்சீங்க கோல்டன் டக்குடா ஆமா ஒண்ணு அங்க அது மட்டும் தான் உங்களுக்கு 2 கோல் போட்டுருக்கு எனக்கு என் போற உங்களுக்கு போட்டுருக்கு சரியா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றேன் நான் சுத்தமா ஸ்கோரை கரெக்டா பார்க்கணும் மாத்தி போட்டா கூட ஓகே போடாம இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்ல
இப்போ ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் நடந்திருக்கு, அதனால தானே அந்த ஒரு ரன் ஏதோ மிஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஆப்போசிட்டுக்கு ஸ்கோர் போயிருக்கு. ஒரு இன்னொரு அந்த ஃபைனல் இல்ல இன்னொன்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறாங்க. அதான் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு ரன் மிஸ் ஆகுதுனால மறுபடியும் உங்களுக்கு வந்திருக்கு. ஆமா. ஆனா பயங்கரமா நல்லா போடுறாங்க. ஒரு எல்லா பவுலர்ஸ்மே ஒரு பவுலர் இல்ல ப்ரோ, ஆனா மட்டும்தான் கொஞ்சம் செகண்ட் ஒரு அது யூஸ் பண்ணிருக்கலாம். ஒரு பால் எங்க நல்லா போடுறாங்க. இல்ல அது அவன் போடுறது எல்லாம் சொல்லிட்டு ஆட்டணும். இப்படி அடிக்கிறது மாதிரி வரல. ஓப்பனிங் போட்டோம்னா வெரி அதாங்க கணிக்க முடியாது பாருங்க. கையிலே பால் எடுக்கலாம், அங்க இருந்து த்ரோ எப்படி வரும்? வரவே வராது. நம்ம த்ரோக்கு ஒரு ரன் எடுக்கலாம். அவன் கரெக்டா கையில போட்டுனா நீங்க அவுட் ஆயிருவீங்க. ப்ரோ அவர் வந்துட்டாரு, நீங்க தான் ஓடவே இல்ல. நான் வந்துட்டு திருப்பி ஓட்டேன். இல்ல அவர் விழுந்துட்டாரு கரெக்ட்டா. நான் வந்து 4 ஸ்டெப் வந்துட்டேன். வந்துட்டு திரும்பி பாக்குற கீழ விழுந்து கிடக்குறாரு. சரி ப்ரோ ஸ்டே ப்ரோன்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். இவரு மறுபடியும் எந்திரிச்சு பாதி தூரம் ஓடியாந்துறாரு. பாய்ல உட்கா வந்துட்டாரு, தாண்டிட்டாரு கிட்டாரு. நான் நிப்பா திரும்பி பார்த்தா பாதி தூரம் வந்துட்டாரு. கரெக்டா ஓடுது. ஏன்னா த்ரோ இன்னொரு த்ரோ வலி உண்டாரு. என்ன பண்ணுவீங்க? ஓகே ஓடி இருந்தா ஓடி இருந்தான்னு சொல்றேன். அது அப்படி பார்த்தா இங்க நான் அந்த ஃபுல் டாஸ் மாதிரி இங்க ஒண்ணு வச்சு எனக்கு ஸ்கொயர்ல இல்ல. அது நம்பால 4 போயிரும் சொல்லிட்டு அவரு பொறுமையா நடந்து வந்துறாரு. இது கிளைமேட் பாக்குறது இப்படி இருக்கு, ஆனா உள்ள மாதிரி இருக்கு. ரொம்ப வெயில். வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும். படுத்து பாரு, ஆடுங்க அப்படியே. பாய்ஸ் பாலா ஓ பாலா டிக்கெட் வராது. ஓப்பனிங்ல ஒரு நமக்கு செட் ஆகும். அவங்க கொடுக்குறாப்லையா இல்லைன்றாப்லையா சைடுல அவுட் தூக்கிடும். மினிமம் ரன் பால் வர மாதிரி ஆடுங்க. ஷாட்டுக்கு தான் போறீங்கன்னா கிளியர் மைண்டா ஷாட்டுக்கு போங்க, ஓகேங்களா? டபுள் மைண்ட்ல ஆடாதீங்க. எப்படின்னு சொல்லிட்டு யாரா ஒருத்தர் ஸ்ட்ரைக்லயே இருங்க. 5 ஓவர் ஆடிடுவாங்க. ஆடிட்டு வாங்க. இவன்டெல்லாம் கார்டுலாம் இல்ல. ஜிபிடா கார்டு காது லோ இல்ல. கார்டுல இருந்து சொன்னாதான் அவுட் ஆகும். ராஜ் புடிச்சு வைங்க. லாஸ்ட் போட்டு ராஜ் இருக்கட்டும். ராஜ் இருக்கட்டும். லாஸ்ட் அடிக்கிறது. ராஜா அவுட்டா? இல்ல என்ன அடிக்கிறது? எப்ப போடுங்க? ஏய் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்டா, என்னால தான் பாரு பால் வேஸ்ட் ஆகும். மத்தவங்க எடுத்து நான் வந்து ஒரு பால் வேஸ்ட் ஆச்சு. அதோட வாடா சொல்லுங்க. அதாடி போய் நாட் சைடுல இருந்து ரன் அவுட் இல்ல இல்ல ஆயிடுச்சு. வைட்ல வெளிய போய் அவுட் ஆயிடுச்சு. போயிட்டு ரன் அவுட் ஆயிட்டு வந்து. அப்படி இருந்தாலும் ஒரு ரைட் ஆச்சு. ராஜ் வராம வீட்ல இருப்பாங்க. இல்ல ராஜ் பேமெண்ட் மிஸ் ஆகும் உங்களுக்கு. அது குரூப்ல எப்படி பேசிட்டு எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? என்ன டூலா ஏய் பேசுறாங்க. பேட்டிங் இல்லனா டார்கெட் போலிங் ப்ரோ. bowling பாருடா, டார்கெட் போலிங் இருக்குது. எல்லாரும் மேல ஃபீல்டிங் இவருங்க அந்த குரூப்ல வாங்கர்ல உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு இல்ல பேட்ல போறதா கேளுங்க. ஒருத்தன் புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில ஆடுவான். யாரு நல்லா தான் தெரியும். ஒரே டார்கெட் பண்ணாதீங்க எல்லாரும்.
பண்றதே நீதாயா அது இல்ல ராஜ் இருக்காருன்னு சொன்னது யாரு பவுலிங்ல சொன்ன நீங்க இருக்கு பேட்டிங்ல நடக்கிறீங்க நல்லா ஆட ஆரம்பிச்சா ரத்த கலர் தெரியல கணக்கெல்லாம் ஆடிடுறேன் சொல்லுங்க ஜான் இருந்தது இல்ல அந்த மேட்ச்ல ரத்த கலர் வண்டியை வச்சு நீ இந்தியாடா போ ஆமா ஆமா ரைட் நான் அது எந்த ப்ரோ எடுத்துங்க யாரு நான் ஒரு அங்க வச்சுக்கீங்களா அது தியாகு இல்ல யாராவது இப்ப யூஸ் பண்ணி போடு இல்லையா ப்ரோ நீங்க போட்டு அதுதான் ப்ரோ கேட்டுட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் இங்க வச்சனே மேட்ச் விளையாடுறவங்க தான் கொடுங்க நீங்க வெடி போவீங்க எல்லாம் தண்ணி எடுத்து வர மாட்டோம் க்ளவ் அந்த க்ளவ் எல்லாம் மேட்ச்ல ஆடல தண்ணில எடுத்து வர மாட்டேங்குது எப்போ வாங்க போற செட்டா டேய் ஆடுறதுக்கு செட் வேற انا எந்த எடுத்துடா அது பேர் மட்டும் எல்லாமே ஒண்ணா வாங்குறீங்க தனித்தனியா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது எப்பறா வெல்ல முடியல வந்துச்சு ரிட்டர்ன் கொடுத்து நம்ம சாமா யாரு வேலடி பார்க்கலாம் செட்டா தரேன் வாங்கிடுங்க only 20000 ஏங்க கிட் பேக்கா பேட் பேட் எல்லாத்தையும் அவரோட கார் மொத்தமா சேர்த்து 20000 தரேன் ராஜ் ரிட்டையர் ஆக போறாரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுனா போயிடுது அந்த மாதிரிடா இருக்கு டீம் என்னோட ஏஜ் குரூப் 86 டா 84 எல்லாம் சேகட்டலாம் என்ன ஆடுறது சிக்ஸ் அடிக்க பேசிஸ்டிக் மாதிரி ஸ்பின் தான் பட் ஆனா கொஞ்சம் பேஸ் இருக்கு யாருமே ஸ்பின் கிடையாது எல்லாமே வீடியோ பேஸ் தான் ஐயோ இல்ல இல்ல ஆள் இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி விட்டுருந்தானா 6 யாருமே ஸ்பின் போடல எல்லாமே வீடியோ பேஸ் தான் ஸ்பின் கிடையாது பாரு ஸ்பின் நினைச்சு ஏமாந்தாரு ஃபுல்லா லென்த் ஆவல ஃபுல்லா லென்த்ல இல்ல குட் லென்த்ல வந்து எல்லாம் இதெல்லாம் வேற ஒரு டீம் ஆடுற மாதிரி இருக்கு ஒரே ஜெர்சி டீம் அவங்க டீம் ஜெர்சி நினைக்கிறீங்களா நம்ம ஆளு வீட்டுக்கு வரலாம் ஏன்டா எனக்கு மட்டும் அப்படி போறீங்க டேய் என்ன பார்த்தா மட்டும் எப்பறா தெரியும் உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பாலே போறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் வந்து அதனால அம்பையர்ட்ட கெஞ்சறேன் டேய் ஒரு பால் குடுறா விடுறா அப்படிங்கறான் யாரியா அவன் பில்லரா வெளியே தண்ணி கொடுத்துருக்காங்க ஏய் எத்தனை ஓவர் முடிச்சிருக்கு இன்னும் இருக்கு 4 ஓவர் வெளியே 16 ஸ்கோர் 80 ஸ்கோர் என்ன 80 ப்ரொஜெக்டர் ஸ்கோரா டீம் ஸ்கோரா டீம் ஸ்கோர் இது வரைக்குமே ப்ராஜெக்ட் 80 இருந்துச்சுடா போயில கலந்து ஏய் ஒரு வாட்டி போடுங்கயா இதடா ஏய் ஜானா ஒரு வாட்டி ஏய் 180 அடிச்ச மாதிரி இருக்கணும்டா நானா அடிச்சேன் யார் ஒருத்தர் அவுட் ஆகிடுவா டேய் ஸ்கோர் நல்லா கொண்டு வரும் எது அந்த அந்த நான் சைடுல இறங்கி அவுட் ஆயிட்டு வரான்னு சொன்னாரு அதுக்கு இல்ல யார் ஜெண்டா பெருசுன்னு பாத்துடலாம் அரவிந்தல கலாச்சே அவன 6 அடி வச்சிருக்கான் ஒரு வாட்டி அடிச்சல நாயே நீ பண்ணதுக்கு அவன் வந்துட்டு உண்மையிலே போறதுக்கு தரவே இல்ல வரலாறுலயே ஒரு தடவை 6 அடிதான் ஐயோ ஏய் யார் பா 80 நீங்க ஸ்கோர் 65 தான் பாருங்க ப்ரொஜெக்டர் ப்ராஜெக்ட் ஸ்கோரே 80 தான் நாங்க ப்ரொஜெக்ட் தான் பாப்போம் யா விக்கெட் இந்த ராஜ் 247 மாத்தறோம்னா உங்களுக்கு தர்ஜிமா இருக்கு மாத்துங்க பேட் அது முன்னாடி
6 போட போற ஏய் கோடு பேய் சாத்தா சாத்தா வந்து உதாரணத்துக்கு மச்சி பேசாம அது கேட்ட உடனே 0 அப்படி போட்டு கேள்வி 0 வச்சுக்க எல்லாமே டைம் போலாம் இன்னும் யாரே தெரியாது நீங்க கரெக்டா எடுத்தீங்க பேர் வைக்கல அப்படி அது ஒண்ணு நான் போயிட்டேன் ஒண்ணு ஃபுல்லா சிங்க ராஜ் அன்னோன் அது கூட போட கூடாது வெறும் அண்ணன் அந்த பவர் பிளே ஃபர்ஸ்ட் போட்ட 2 பேர் வந்துட்டாங்க இப்ப போறான் இவன் வந்து கரெக்டா லைன்ல இருந்தா தான் போறான் அந்த மரட்டற மாதிரி பேசலாம் நினைக்கிறேன் கரெக்டா இல்ல பேசிட்டு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஓவர் போட பேசுங்க ப்ரோ ஷாட் கரெக்ட்டா வச்சிட்டாங்க இவன் ஜெய்சன் ஒருத்தன் வந்து ஷார்ட் ஸ்டெப் வந்து பவுன்ஸ் எல்லாம் மாட்டான் அவனோட கம்மியா தான் போறான்னு நினைக்கிறேன் கம்மி தான் ப்ரோ பேஸ் கம்மி தான் ஆனா லைன்ல இருந்து பக்காவா அவன் போறது அவன் வந்து ஒரு பால் ஏத்துறான் ஒரு பால் இறக்குறான் ஜெர்சிக்கு போறான் அதான் ஷார்ட் பால் போட்டு நடுவுல ஒரு ஸ்லோவர் பால் தூக்கி போட்டு அது அவ்வளவுதான் பேட்ல பல்லன்னப்போ அப்படிதான் வித்த காட்ட முடியும் முடியும் உங்களுக்கு தான் வந்து எதுவுமே பண்ணலையே இப்படி படம் தான் அடிக்க மாட்டேங்குது ஒரு 100 ரன் வந்தா கூட பண்ணலாமா ஒண்ணும் பண்ண முடியாது ஃபைட் பண்ணலாம் ப்ரோ போடலாம் ப்ரோ நமக்கு எவ்வளவு டஃப்பா இருந்துச்சோ அதேதான் அவங்க டஃப் நீ தூக்கி ஃபுல் டாஸ் அவனுக்கு நோ ஃபர்ஸ்ட் பால் நீ எல்லாம் நோட் போடாம வெச்சுக்கோ நோட் வெச்சுக்கோ ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல அவனுக்கு 40 போறானுங்க பாடியா நீ போடு கிடையாது ஃபர்ஸ்ட் ஆவது அவனுக்கு 40 ஓகே ஓகே ப்ரோ பார்க்கலாம் ராஜே போன மேட்ச் அவன் டேட் டோர்னமெண்ட் மேட்ச் 118 ஆல் அவுட் ஆயிருக்கானுங்க ஏய் அவங்க பேட்டிங் இல்லடா அவ்வளவா 118 ஆல் அவுட் யாரு ஆப்போனன்ட் நீங்க போன மேட்ச்ல ப்ரோ பாஸ்ட் 10 மேட்ச் 10 மேட்ச் அவங்க ஆட்ட மேட்ச் எல்லாம் 120 தான் அவரேஜ் போறாங்க பவுலிங் தான் நல்லா வச்சிருக்காங்க நம்ம ஒழுங்கா நோ பால் இந்த எக்ஸ்ட்ராஸ் போடாம போட்டாலே போதும் அவங்க போட்ட மாதிரி போட்டாலே போதும் இந்த இளையா இருக்காரு இப்ப ஆடுற 2 பேருமே நியூ பால் போடுறது தியாகா யா ப்ளே 2 ஓவர்லமா இன்னும் புஷ் பண்ணி தான் போயிருக்காங்க புஷ் பண்ணி தான் பேட்ல போட்டுது ஜிபி இன்னும் கொஞ்சம் ஹார்டா அடி பண்ணி பேட்ல 4 பேட்டை வச்சு பேர் ரைட் பண்ண தான் முடியுது சார்ல்ஸ் சிவகுரு சார்ல்ஸ் ஆனா அதாவது நீ அது வந்து விராட் கோலியோ ஹர்திக் பாண்டியாவோ வந்தா போடும் தலைவர் வீசுற மாதிரி வீசணும் பேட் அவ்வளோ டைமிங் பர்ஃபெக்டா இருக்கும் இவன் போன மேட்ச் அப்பனேட் நல்லா போட்டாங்க 99 அடிச்சேன் ஸ்கூப் போடுறா ஸ்கூப் அடிடா ரெண்டு பால் அந்த 4 பால் நல்லா போட்டான் 2 பால் வந்து இவர் என்ன பண்ணாரு பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் வர விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தட்டாரு அவர் புஷ் பண்ணாரு இவர் கட் பண்ணாரு தொட்டாரு ப்ரோ அவரு கொஞ்சம் முன்னாடி ஆட்டாரு இவர் கொஞ்சம் யார் அண்ணன் இல்லையாவா யார் பேட்டிங் பண்ணி இல்ல இல்லையா தானே 20 ஓவர் தான் முடிஞ்சிரும் அப்படியே கீப்பர் மாதிரி எங்க நடுவுல ஆமா விக்கெட் மாத்தி என் வைஃப் நான் கிளம்பும்போது சொல்லி தான் அனுப்பிச்சா ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்காக இவ்வளோவா யோ நீ என்ன உள்ள வந்து உட்காந்துங்கற அவுட்டா இப்படியே பேசினா நேரமா என்கிட்ட பேசுறீங்க ஏய் சீக்கிரமா முடிச்சு வீடியோ பண்ணிட்டு போயிடலாம்டா வீட்ல ரசம் சிக்கன் பார்த்து பார்த்து காலேஜ் முடியும் தூண்டி விடுறாப்புல பார்த்து நேரம் போவோம் இல்ல இப்ப அடி மட்டும் பாருங்க பாருங்க 2 பல்லு எடுத்துருக்காங்க தையல் போட்டு நான் ஒரு வாரம் கழிச்சு அந்த தையல் எடுத்தாதான் அவ்வளோதான் சேஞ்ச் கண்ணாடி ஸ்கோர் என்ன 73 ஷாட் பாய் போயிடும் ஷாட் இல்ல ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் வந்து அதே பால் தான் போடும் ஏன்னா பால் கொஞ்சம் வெளியே வந்து இதுல கொஞ்சம் குசுங்க வந்துரும் ஆமாங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணி இங்க பாருங்க பவர் பிளே முடிஞ்சோனே அதான் கேக்குறாரு என்ன 6 ஓவர்லாம் பவர் பிளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ 20 குரூப்ல 20 ஓவர் போட்டு நான் சொல்ல போலாம் இல்ல அவைலபிள் நீங்க எப்ப பார்க்கணும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க போன மேட்ச் நல்லா இல்ல இந்த மாதிரி
பால் தான். ஆமா நல்லா தான் மீட் தான் ஆச்சு நல்லா தான் இல்ல இவனும் கரெக்டா இல்ல நல்ல ஃபைனல் அதாவது ஒரு 2 பவுலர் 3 பவுலர் அப்படி போடலாம். எல்லா பவுலருமே அப்படி போடுறது பவர் பிளே முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில வருவாங்கன்னு நினைச்சேன். அவங்க லெஃப்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா போட்டான். அவன் எத்தனை ஓவர் இருக்கு? அவனுக்கு ஓவர் 3 ஓவர். ரைட் அவன் நல்லா போட்டான். ஒரு பால் இல்ல இப்படி விட்டான், இப்படி திரும்பி இப்படி போகுது. 77 இந்த மாதிரி 100 இல்லையா நல்லா இங்க ஆடுறாரு. அவர் வெயிட் பண்ணி நல்லா தட்டி விடுறாரு. கரெக்டாக அங்கே 2 கல்லியும் பண்ணிச்சு. சிக்கி இருக்குன்னா பறந்துருக்குவேன். அது ரெடியாக தான் இருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் லேட் ஆமா இங்கதான் போகும். ஆஃப் சைடு வந்துருக்கு. ஜாவ்லின் அடிக்கிறாங்கல்ல, த்ரோ அந்த ஷோல்டர்ல வச்சு அடிக்கிறாங்களா, அந்த மாதிரி அடிப்பாங்க. நம்ம போறது ஃபிங்கர்ஸ் வச்சு ரொட்டேட் பண்ணி புஷ் பண்ணி போடுவோம். தியாகா போறதெல்லாம் ஃபேஸ் கம்மியா போடுவோம். இது ஷார்ட் ஸ்டெப்ல போறதெல்லாம் ஷோல்டர் வச்சு புஷ் பண்ணுவோம். அவர் போடுறப்ப பாருங்க ஷோல்டர் மூவ் ஆகல. எல்லாமே ஷோல்டர் வச்சு தான் ப்ரோ போட்டேன். ஷோல்டர்ல நல்ல பவர் கொடுத்து போட்டீங்கன்னா நீங்க போட்டீங்கன்னா அப்படிதான் மூவ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஷோல்டர்லயே ஷோல்டர்ல பவர் கொடுப்போம். பட் ஆனா நம்ம அந்த கை ஸ்விங் ஆகுதுல்ல, அதுல தான் பவர் ஜெனரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம். கிடையாது. நீங்க இங்க பாருங்க, மூவ்மெண்ட்டே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணுமே. அது கரெக்ட் தான். ஆனா நம்ம ரிலீஸ் பண்றப்ப இந்த பவர் இருக்குல்ல, ஸ்விங் பண்றோம்ல, அந்த பவரோட சேர்ந்து போகும். அவங்க ஷார்ட்ல போடுறாங்கல்ல, அது மோஸ்ட்லி ஷோல்டர்ல தான் புஷ் பண்ணுவாங்க. 3 பால் இருக்கு. ஸ்பின்னு சொல்லல, பேஸ் சொல்றேன். மீடியம் பேஸ் போடுறது ஷார்ட் ஸ்டெப்ல போட்டாங்கன்னா நல்ல ஷோல்டர் வச்சு புஷ் பண்ணுவாங்க. வேகம் வைடாது இல்ல இன்சைடு நிக்கு 6 ரன் வந்துருச்சு. ஆடுங்க 80 வந்துருச்சா? 83 தாண்டி வச்சிருவாங்க. பேராசலா படம் 100க்கு மேல பெரிய ஸ்கோர். 100 தாண்டம்னா நமக்கு வந்து இப்போதைக்கு டிஃபெண்ட் 100 தாண்டலே டிஃபெண்ட் பண்றது கொஞ்சம் ஃபைட் பண்ணி பண்ணலாம். இல்ல இப்பவுமே டிஃபெண்ட் பண்ணலாம். பவுலிங் அண்ட் பிட்ச் பண்ணலாம்பா. இப்போ நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்களும் தான். அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா வெயிட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மிஸ்ஃபீல்ட் பண்ணல தெரியுமா? கேட்ச் விட்டா மிஸ்ஃபீல்ட் தான் அங்க வந்துறீங்க. அந்த கேட்ச் விடுங்க. கிரவுண்ட் ஃபீல்டிங் பாருங்க. அங்க ஒரு ஃபோர் விட்டான் தெரியுமா? அது ஓகே ப்ரோ. அது பை பார்க்கவே இல்ல. ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க. ஏன் ஃபுட்பால் போச்சு அது மிஸ்ஃபீல்ட் தான். பேசு ரைட்ல நோட்டி விட்டனே. இப்போ ஒரு 2-3 ஃபீல்டர் சரியா இருக்கு. அந்த சின்ன பையன் இருக்காங்க. அதாவது என்னன்னா ஈஸியா வந்து எதுவுமே உள்ள இது ஃபர்ஸ்ட் பால் 4 ஈஸியா இருக்கு. கரெக்டா அங்கதான் குத்திச்சு விட்டுருவாண்டான்னு பார்த்தா கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டான். போது நானும் பாக்குறேன் போறான்னு பார்த்தா புஷ்டான். அந்த பால் 4 வந்ததுனால ஒரு மொமெண்டம் அப்படியே வந்திருக்கும். ஃபுல் லென்த்தே வரல ப்ரோ. அதுக்கப்புறம் எல்லாமே அங்க அதான் அவுட் சைடு அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் குத்திட்டாங்க. பண்ணலாம். அடிச்ச உடனே வந்து ஓகே இந்த பால் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல ஃபர்ஸ்ட் நல்ல ஸ்விங் ஆச்சு பால். ஃபுல்லா ஆனா செகண்ட் ஓவர் தான் எனக்கு ஜிபி எனக்கு அடிபடிச்சுல காலு. அது வந்து எலும்பி ஒரு மாதிரி வித்தியாசமா வீங்கின மாதிரியே இருக்குது. எப்போதுமே வலிலாம் இல்லை. ஆனால் எலும்பி இதா இருக்கும், கட்டி மாதிரி இருக்கும். ஐஸ் வச்சதா இல்ல. எல்லாம் வச்சாச்சு. அப்படிதான் இருக்கும். சரியா போக சரியாயிரும். அது எப்போ தெரியுமா? 6 மாசம் ஆகும். எந்த இடத்துல கால்ல இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை கேட்சா எங்கே போனோம்? வெள்ளிக்கிழமை போனா சிங்கிள்ஸ் ஆடுங்க ப்ரோ அவருக்கு. இல்லையா ஸ்ட்ரைக் கொடுங்க. நீ 2 ஓவர் தான் இருக்கு. இல்லை இல்லை அவர் அடிப்பார். நீங்க ஷாட்டுக்கு போங்க ப்ரோ. இல்ல இல்ல வேஸ்ட் பண்ணுங்க. நிக்கிற 20 ஓவர் ஆடியாவது படணும் பாஸ். ஒரு ரன் வரட்டும் ப்ரோ. பேட்லயே ஒருத்தர் அடிக்க பார்க்கணும். ஏன்னா வராது. நேற்று தொழுவ போனான். தொழுவ போயிட்டு முட்டு போட்டு உட்கார போறான். என்னடா பாய்க்கில் ஏதோ வெயிட்டா இருக்கு போல, ஏதோ இருக்கு போல, பாய்க்கு மேல பாய் போட்டுருக்காங்கன்னு பார்க்க முட்டு தான் வீங்கி இருக்கு. அவ்வளோ பெருசு. நம்ம கொஞ்சம் இந்த ஃபுட்பால்ல முன்னாடி ஆடும்போது எல்லாம் நிறைய அடிவாங்கமா அடிபோல கண்டு அதே சரியா அப்படியே விட்டுருவோம். அவர் இளையா சொல்லி
இளைய அடிப்பாருங்க சிங்கிள் எடுத்தாங்க வேற பண்ணணுமா? இல்லையா நல்லா அடிப்பாருப்பா. பேட்டிங் ப்ரோ யாரோட டீம்? ஆமா கேட்டுக்கலாம். போயிட்டு நடந்தா நேரம் தான் கீப்பர் இங்கிருந்து பாருங்க அங்க இங்க கறந்த மாதிரி பார்த்தா அது வேகம் கொஞ்சம் லேட் ஆகும் ஷாட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா இங்க வந்துருங்க. ஃபைனல் நல்லா டைம் இருந்தா போயிருக்கும். போனவங்க கொஞ்சம் அதிகமாக நம்ம ஆஃப் பேட்டை கீழே வைக்கவே மாட்டேன். துணி ஏதாவது பிரச்சனை மச்சான் ஸ்போர்ட்ஸை மாத்திடலான்னு மொபைல் பண்ணலாம் வரியா? ரெண்டு நாள் டபுள் ஓட மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வர முடியாது. சொன்ன நிமிஷம் ஓடி நேரம் நீ தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் கோல் கீப்பர். கோல் கீப்பர் மட்டும் நான் ஒரே இடத்துல நிற்க போறேன். ஐயோ கைக்கே வைத்தான். ஒரு ஓவர் வெளியே இருக்கா? ஆமா ஒரு நீ என்ன வெளில இருக்க? என்னது ஆட்டாமே பேண்டா டேய் அது லெக்ல ஃபிளிக் பண்ணி விட்டு தொலைஞ்சிருக்கலாம்ல. ஃபுட்பால் மாதிரியா? பேட்னு எதுக்கு இருக்கு? அப்புறம் காலத்துக்கு முன்னாடி அது வருவாங்க நல்லாரு. லாஸ்ட் ஓவர். ஆமா லாஸ்ட் 86 ஏண்டா இல்ல இல்லையா சான்ஸ் தான் எடுப்பார். இல்லையா சான்ஸ் தான் எடுப்பார். வெயிட் பண்ண மாட்டேன். ஆமா அடிதான் போய் லாஸ்ட் லாஸ்ட் ஒரு இதுக்கப்புறம் என்ன சார்ஜ் இருக்கு? நீங்க மூணு கூட என்ன பண்ணணும்? நீங்களும் அதுதான் ஆடுங்க bro, பரவாயில்ல 6 ரன் ஆனா கூட போதும். நம்ம ஓன் அடிமோனா 6 சிங்கிள் அவ்வளவுதான். 6 ரன் அடினாட 90 ரன் போர்டிங்ல நம்ம டேக் பண்ணணும். அதே மாதிரி அதே ஃபீல் செட்டப் போட்டு அவங்கள அப்படியே தூக்கி நம்ம எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கொடுக்க கூடாதுப்பா. நம்ம கிட்ட தான் இருக்கு. எதுனாலும் அவங்க அடிச்சு என்ன போய்டா. அவன் வந்து காலே வைக்க கூடாது. கால் ரெண்டு இடத்துல என்னதான் ஓடி கொடுக்கணும். நம்ம எப்படி அந்த லைனை போயிடும். இல்ல இது பால் போடுறதுக்கு முன்னாடி ஆஃப் ஸ்டாண்ட் பண்ணா பரவாயில்ல. What? ஐயோ 14 ரன்ஸ் ஆகுது. மச்சான் நீ அதெல்லாம் ஹேக் பண்ணி ஒரு மார்க் இது ஸ்கோர் மாத்தி. ஹேக் பண்ணி மாத்தி விடுறா ஸ்கோரை. டேய் பாவம் மச்சான். டக்குனு பேட ஐயோ ஓவர் இல்லையோ 23 ஐயோ வட்டார் பார்த்தல. கொஞ்ச நேரம் முன்னாடி லாஸ்ட் ஒரு
ஒரு ரன். கை என்னாச்சு? என்னாச்சு கை? கையில் அடிபட்டு அடிபட்டுச்சா? ஷெட்டில் ஆடும்போதா ஷெட்டில் ஆடும்போதா ஷெட்டில் ஆடும்போதா லாஸ்ட் பால்ல 90 டார்கெட். 90 அடிச்சா 90 அடிச்சா சிக்ஸ் போகுது. ஒரு ரன் தான் ஆசைப்பட்டிருக்கேன். எவனோ ஒருத்தன் நம்ம எவனோ ஒருத்தன் ஜெண்டா போட்டுன்னு இருக்கானுங்க. மொத்தம் என் கையில கிடைச்சான். மொத்தம் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ. யாருமே இல்ல. நீதான் அவன் தான் பேசுவான். கண்ண முடியுது. எடுத்துரும் நான் வெளியே இருக்கும்போது ரொம்ப கேவலமா பேசிருக்கீங்க யாரு பார்த்தா அவளுக்கு நான் வருவேன். நான் கேப் எடுத்துட்டு வரும்போது நீங்க வர மாட்டீங்க. நீங்க வரும்போது நான் கேப் அதுவும் வீட்ல ஷெல்ஃப்ல அழகா தூக்குறீங்க. ப்ரோ காடிங்க. இனிமேல் வந்து நான் டீம் கிட்ல வச்சு எப்படி இருந்தாலும் நம்ம வந்து டீம் கிட் உங்க கிட்ட தான் இருக்கா? கட். கேட்ச் பிராக்டிஸ் பண்ண நாட் அவுட்டுக்காக விளாட்றோம். ஸ்லோபால் கனெக்ட் பண்ணி அதனாலதான் வெயிட் பண்ணி அடிச்ச மறுபடியும். சார்ல்ஸ் பால் இருந்துச்சுங்க வைடே தர மாட்டான். கேட்டா குத்தி வந்து உள்ள போனா கரெக்ட் பண்ணலாம். லைனுக்கு வெளியே போனா கரெக்ட் பண்ணலாம். இங்க நினைக்கிறேன் பிச்சிங் அவுட் சைடு நான் சொல்றான் சார் குத்திச்சு லைன் வெளியே போது கரெக்ட் பால். பாருங்க பால் ஃபர்ஸ்ட் பால் வேணும்னா லாஸ்ட் போன ஏண்டா போடா ப்ரோ குத்தி வெளியே போனா வைட் இல்லையா? பேட்ஸ்மேன் மீட் குத்தி வெளியே போனா வைட் இல்லையா? அந்த பீச்ல அவர் சொல்றாரு வைட் தான். இல்ல உன்னை கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல தெளிவா அவுட். ஃபர்ஸ்ட் பால்ல தெளிவா வைடு. இவர் மூவே ஆகல ப்ரோ. அவர் பிச்சிங்கே அவுட் சைடு ஆகல இல்ல. அது கரெக்ட்டா லைன்ல தான் பிட்ச் பண்ணா. அவன் அரௌண்ட் ரவுண்ட்ல போடும்போது பிட்ச் ஸ்ட்ரைட்ல இருந்து கண்டிப்பா வைடு தான் போகும். ரவுண்ட்ல வந்து போட்டா தான் ஒரு லாஜிக் வச்சிரா. எல்லாரும் எல்பிலாம் கொடுக்க மாட்டாங்க ரவுண்ட்ல சொன்னா. கரெக்ட்டா பிச்சிங் லெக் ஆலாம் தப்பே கிடையாது. இதேதான் உங்களுக்கு இருக்கு. ஆப்ல நல்லா நிப்பாட்டி விட்டு ஒரு பால் போடல பார்த்தீங்களா? ஒரு பால் ஆச்சு நான் ஷஃபிள் ஆகி அடிச்ச பால் தான் அது. இன்னொரு பால் ஷூட் ஆகுது அந்த பால் அங்கே வச்சேன். எந்த பாலும் அந்த லெக்கில் அடிக்கிற மாதிரி வரல. ஏங்க நான் லாஸ்ட் ஒரு 3ஆம் பால் ஒரு ஸ்லோவர் போட்ட மாதிரி நல்லா மீட் பண்ணிட்டு நானே அடித்தேன். ஃபஸ்ட்டு பாலுக்கு போனேன் ஸ்லோ தான் பண்ணிட்டான் நிப்பாட்டி மறுபடியும் அடித்தேன். அப்புறம் இந்த மீட் ஆடினேன். அதுதான் எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக ஆடினேன் அந்த பால். ஏதோ ஒன்று கனெக்ட் ஆயிருந்தா கூட ஆமாம் இதுல வந்து கரெக்ட் ஆகல. அவன் அரௌண்ட்ல போட்டு ஒன்னு கரெக்ட் ஆகல. அரௌண்டில் போட்டு அங்கே 2 பால் ஒயிடு மச்சான் லாஸ்ட் ஓவரில். அது ஒயிடு கொடுக்கலாம் பேர். நீயே யோசிச்சு பாருங்க. நான் நிற்கிறேன் அரௌண்டில் போடுறான் பிச் பண்ணலை. அரௌண்ட்ல போடும்போது நீ கொஞ்சம் முன்னாடி இருக்கணும்ல. அது ஒயிடு நீ எப்படி முன்னாடி ஆடுவேன்? இன்னுமே கார்டு மிடில்ல இல்ல மிடில்ல தரணும். இங்கே நிற்கிறதே ஒயிடு கொடுக்க மாட்டான். மிடில் ஆடு நின்றுருந்தேன்னு வச்சுக்க சுத்தமாக இல்லை. நான் என்ன கேளு போல ஒயிட் லைன் இருக்குது. பிச்சிங் வந்து கரெக்டாக ஒயிட் லைனுக்கு நேராக முன்னாடி ரவுண்டில் போட்டால் பால் எங்கே போகும்? வெளியில் தானே போகுது. அவன் இல்லை உள்ளே போச்சுன்றான். ரவுண்டில் போடுறாரு பால் வந்து உள்ளே தான் போகுது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறது? அவன் போய் சரி நம்ம அழுத்தவனா லாஸ்ட் ஒரு தானே நம்ம கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை. 2 ஸ்டெப்பில் அவ்வளோ அடி
தேவைக்கு இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம மைண்ட் செட் என்ன தெரியுமா, 2 ஸ்டெப்பு தான் போடுவோம், ஸ்லோவாக தான் போட போகிறோன்னே நின்றுடும். இன்னுங்க 2 ஸ்டெப்பு தான் ஸ்லோவாக தான் போடுவான்னு நினச்சி நம்ம ஸ்லோவாக தான் ஆக்ஷனுக்கு போகிறோம். பேட் எடுத்துகிட்டு போகிறதே ஸ்லோவாக தான் போகிறோம். சரி, அந்த ஸ்லோயர் வந்து மீட் பண்ணிட்டே நினச்சேன். அந்த இடத்துல ஒரு 4 ரன் சும்மா போயிடும். ஓப்பனிங் விட்டுட்டீங்கப்பா. ஓப்பனிங் செட் ஆகல நீங்கள். இல்லை ப்ரோ, செம்மையாக மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய ஸ்கோர் தேவையில்லை. 6 ஓவருக்கு உண்டானா 36 32 அடிச்சிருந்தாரு. பெரிய நமக்கு வந்து இப்போ வந்து 140 தாரம். ஏன்னா மிடில் ஒன்று அப்படி யாரும் போடலையே. அதே மாதிரி ஒரு 2 விக்கெட்டு தியாகா ப்ரோ டப்புன்னு போயிடுச்சு, சார்ல்ஸ் டப்புன்னு போயிடுச்சு, அடிக்க வேண்டிய ராஜ் டப்புன்னு போயிடுச்சு. 3 விக்கெட்டு கடன்னு போயிடுச்சு. அதுலேயே கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. 3 விக்கெட்டுன்னு போது எங்கே இருக்குது பாருங்க.